ஜோதிட அறிவாலயத்தில் இந்த வார ஜோதிட வல்லுநர் யாருன்ற விஷயத்துல இந்த ஜூம் மீட்டிங்ல பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த அன்பான வணக்கங்கள். நம்மளாலவே பரணி கேட்டுக்கிட்டு இருப்பாப்ல. எனக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல இந்த திதி நாம யோக கரணா ஆய்வு செய்து இந்திய அரசாங்கத்தால் முறைப்படி, அதாவது என்னன்னா காப்புரிமை பெறப்பட்ட ஒரு காரணத்தினால இடையில ஒரு டெல்லி எல்லாம் போக வேண்டிய கட்டாயத்தினால அதுல அது போய் எனக்கு தற்காலிகமா போன மாசம் வெளிநாடு லண்டன் போயிட்டு வந்தேன். அப்படின்ற போது சில விஷயங்கள்ல பரணியினுடைய இந்த ஜூம் நிகழ்ச்சி என்னால கலந்து கொள்ள முடியல. பரணி உண்மையிலே ஒரு ஒரு ஜோதிடத்தில் ஒரு அனுபவத்துல அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கக்கூடிய நபர். எல்லாரும் ஜோதிட சாஸ்திரத்துல நம்ம சொல்லக்கூடிய விதிகளை வைத்து அந்த விதிகள்ல ஏற்கனவே அந்த நூல்ல கொடுத்திருக்கு, இந்த நூல்ல கொடுத்திருக்குது, வாச சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொடுத்திருக்குது அப்படின்ற எல்லாரும் சொல்லப்பட்டாலும் இவருடைய அனுபவத்தை கொஞ்சம் வித்தியாசமா நோக்க வேண்டிய கட்டாயம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவருக்கு பெரும்பாலும் ஒரு விஷயத்திற்கு அனுபவத்துல போய் ஒரு வீடு கட்டி அதில் இருக்கக்கூடிய வாசலுடைய குறைபாடுகளை என்ன என்பதை ஒரு வீட்டை கட்டி கொடுத்து படித்தது போக அவருடைய பயணத்துல அனுபவ ரீதியாக பலவிதமான மாற்றங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வாச சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஓரளவுக்கு, அதாவது நல்ல தெளிவான முன்னேற்றம் முதல்ல இருந்தாலும் இப்ப ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய கணக்கில் இருக்கிறாரு. அதுவும் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் ஆசிரியராக வர முடியும். ஆசிரியருடைய வேலையை செய்கிறாரு. வாஸ்து கிளாஸ் எது எடுக்கிறீங்களா பரணி? சாமி, ஆமா ஆமா சாமி. இப்ப வாஸ்து வகுப்பு ஜனவரி 27ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் சாமி. ரைட், ஓகே. நானு இன்னைக்கு 2-4 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, போன வாரமே சொல்லிட்டாரு, ஐயா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய எந்த வார வல்லுநர் வகுப்பு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டேன். தவிர்க்க முடியாத சூழல்னால் எப்பயுமே என்னுடைய கிளாஸ் பாத்தீங்கன்னா எந்த இதுக்கு ஒன்றாலும் கரெக்டா பங்க்சுவலிக்கு வந்துடுவேன். இன்னைக்கு ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் தாமதமா வந்தது காரணம் கேட்டீங்கன்னா, தவிர்க்க முடியாத சூழலில் இன்னைக்கு சென்னையில டிராபிக் எல்லாம் மாட்டிட்டாங்க. அதனாலதான் தாமதம். இப்ப நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னங்கன்னா, சனி பகவானை பற்றி ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு அருமையான தலைப்பு. எல்லாரும் சனி பகவானை பத்தி பெரிய பெரிய ஜோதிடர்கள், ஜோதிட ஆசிரியர்கள், ஜோதிட சாம்பவான் நினைக்கிற நிறைய பேர் சனி பகவானை பத்தி அவர் கொடியவர். அவர் 7.5 சனி பிடிச்சாருன்னா ஒரு மனுஷனை போட்டு வதக்கி எடுத்துருவாரு. அர்த்தம சனி, அஸ்தார்த்தம சனி, கண்டச்சனி, இதெல்லாம் சனி பகவானுடைய கொடூரமான செயல்பாடுகள். அதுபோக ஒரு மனிதருக்கு 4ஆம் இடத்துக்கு உண்டான திசை சனி திசை வந்தால் அந்த சனி பகவான் மாரக திசையாக மாறிடுவார். அப்புறம் 7ல சனி பகவான் இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல 2 கல்யாணம் முக்கியம். 7ல கலசர பாவகத்துல போய் சனி உட்கார்ந்தாருன்னா 2 திருமணங்கள் முடிக்கணும். அதுபோக 5ல புத்திர ஸ்தானத்துல 5ல போய் உட்கார்ந்தா அவருக்கு புத்திர பாக்கியம். அதுபோக சந்திரனோட சனி சேர்ந்தால் புணர்வு, அந்த மாதிரி ஜாதகம் இருக்கக்கூடிய பெண்ணும் ஆணும் அவங்களுடைய வாழ்க்கையில 1க்கு அல்லது 2க்கு 3க்கு மேற்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, நிறைய பார்த்தாச்சு. அப்ப அந்த 7.5 சனி வந்தா என்ன பண்ணோம், கண்டச்சனி வந்தா என்ன பண்ணும்? முதல்ல இந்த சனி பகவான் யார்? இந்த சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன? அறிவியல் ரீதியாக, நம்முடைய ஜோதிட ரீதியாக
பாவக ரீதியாக, கிரக ரீதியாக முதல்ல என்னன்னா அந்த சனி பகவானை நம்ம பார்க்கணும். என்னுடைய ஆய்வுப்படி கணக்குப்படி பாத்தீங்கன்னா 9 நவக்கோள்களும் எல்லாருமே நல்லவங்க தான். யாரும் கெடுதல் பண்றவங்களே கிடையாது. நம்ம ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா இந்த நவகிரகத்தின் மேல பழிய தூக்கி டமால்னு தூக்கி போட்டு உனக்கு 7ல சனி, ராகு கேதுகளுக்குள்ள கிரகங்கள் அடைபட்டு போயிடுச்சு. இது கால சர்ப்ப தோஷம். அது கால சர்ப்ப தோஷமா கால சர்ப்ப யோகமா? அப்ப ராகு கேதுகள் என்ன கேட்டா பாதிப்பை கொடுப்பார்களா இல்ல யோகத்தை கொடுப்பாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு எப்படி வெளிப்புறம் உள்புறம் என்று 2 வகையான அமைப்புகள் இருக்கிறதோ அது மாதிரி கிரகங்களுக்கும் நன்மைகளும் செய்யும், தீமைகளும் செய்யும். குரு பார்க்க கோடி நன்மை, அதெல்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. இப்ப நான் அந்த பேச வந்த தலைப்பினுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சனி பகவானை பத்தி பேசணும். கொஞ்சம் அவசரமா வந்ததுனால கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி ஊற்றிக்கிற குழுவில் இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சில விஷயங்கள் அனுபவ ரீதியான விஷயங்களை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டேன். முதல் அனைவருக்கும் வணக்கம். நான் யாரையும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பேசும்போது ஒரு டெரரிஸ்டா பேசுறாரு, பயங்கரமா பேசுறாரு, எல்லா ஜோதிடரையும் இது பண்றாரு, டாமினேட் பண்றாரு. அதனால எங்கன்னா நிறைய நாள் மீட்டிங்கே விடல, போறதே கிடையாது. 7 சனி, 8 சனி, கண்ட சனி, கண்டாத அஷ்டம சனி, சந்திரன் சனி இருந்தால் புனர்வாக தோஷம், 7ல சனி இருந்தால் 2 கல்யாணம். எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 7ல சனி இருந்தா அப்ப சனி பகவான் 2 திருமணம். ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விதவையோ அல்லது திருமணமாகி டைவர்ஸ் ஆனதையோ இன்னும் ரொம்ப காலமா நம்ம ஆளுக போறோமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜாதகம் ஜோதிடம் என்ற பேர் வழியில நம்ம நிறைய அவர்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் விளையாண்டாங்கன்றத வருத்தம். இதை திருமண பொருத்தத்தில் நான் சனி பகவான் வச்சு நிறைய செய்யறேன். ரைட். சனி பகவான் யார்? இந்த நவக்கோள்கள்ல அறிவியல் ரீதியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நவக்கோள்கள் எத்தனையோ கோள்கள், ஆராய்ச்சியில எத்தனையோ கோள்கள் இருக்குது. நெப்டியூன், புளூட்டோ, சந்திரனுக்கு 2 கோள்கள், துணை கோள்கள் இருக்கு. சூரியனுக்கு எரி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கோள்களுக்கு 2 கோள்கள் இருக்குது. சுக்கிரனுக்கு இருக்குது. அறிவியல் ரீதியாக பல விதமான விஷயங்கள் சொல்றாங்க. சனி பகவானுக்கும் பல துணைக்கோள்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டாலும் கூட அரபு என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகளை தவிர மற்ற 7 கோள்கள், அதாவது என்ன கேட்டீங்கன்னா சாயா கோள்களை தவிர சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி, இந்த 7 கோள்களும் ராஜ ஒளி கிரகங்களாகவும், இதில் ராஜ ஒளி கிரகங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் தான் ராஜ ஒளி கிரகங்களாக சொல்லப்படுகிறது. இதுல சூரியனுக்கு எப்படி ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் சனி பகவானுக்கு மட்டும் மற்ற கோள்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பொறுப்பு தான். சூரியனுக்கு ஆத்மகாரகன், சந்திரனுக்கு மாத்திருக்காரகன், செவ்வாய்க்கு சகோதரக்காரகன், இல்ல 2வது பட்சம் பார்த்தா பூமிக்காரகன், இவனுக்கு கல்விகாரகன், சுக்கிரனுக்கு கலசனகாரகன், குரு பகவானுக்கு புத்திரகாரகன். ஆனால் சனி பகவானுக்கு மட்டும் அவன் கர்மகாரகன், ஜீவனகாரகன், அதுபோக ஆயுள்காரகன். சனி பகவானை நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கங்க. பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய கோள்கள் 3 கோள்கள். அதில் என்ன கேட்டீங்கன்னா சூரியன் ஒரு எரி நட்சத்திரம், சந்திரன் சுழலும் நட்சத்திரம், அதுபோக சுக்கிரன் மாயை கிரகம், புதன் பகவான் காற்று கிரகம். இது சூரியனுக்கு மேலே இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஒளிவட்டத்துக்கு அதாவது மேல் வட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இவை அனைத்துமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெரும்பாலும் மாத கிரகங்களாக சந்திரன் 27 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை பயணிக்கிறாரு. இப்படி எல்லாம் பயணித்தாலும் பலமான கிரகங்கள், இந்த பூமிக்கு மைய கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னா வெளிவட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய குரு, அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சனி பகவான். சனி பகவான் கோள்களில் 7வது கோள், சூரியனுடைய மகன். இந்த கலியுகத்தினுடைய சக்கரவர்த்தி அவன் தான். சனி பகவான் தான் இந்த கலியுகத்தினுடைய சக்கரவர்த்தி.
ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் தலைமை போட்டு பொறுப்பேற்று நடத்தியிருந்தாலும் கூட இந்த கலியுகத்திற்கு சனி பகவான் சக்கரவர்த்தி, அவன் நீதிப்பான். அதாவது பெரும்பாலும் 7.5 சனி வரக்கூடிய காலகட்டத்துல எதையுமே செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டாலும் கூட அந்த 7.5 சனி என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு துன்பம் தரும். யாருக்கு? ஜாதகருக்கு 7.5 சனியில துன்பம் கண்டிப்பாக தரும். எப்படி தரும்? சனி பகவான் அவர் கண்டிப்பா ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய குழந்தைகள் தவறு செய்யும் பொழுதோ அல்லது தவறான பாதைகள் வழிநடத்தும் பொழுதோ எப்படி தாய் தகப்பன் அந்த குழந்தைகளை கண்டிப்பார்களோ அது மாதிரி சனி பகவான் கண்டிப்பாக ஒழிய தண்டிக்க விட்டார். அந்த ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு கர்மாவிற்கு தக்கபடி, கர்மானா என்ன? நம்ம சொல்லக்கூடிய கர்மானா என்ன? தாய் தகப்பை இறந்து போயிட்டாங்க, உனக்கு ராகு கேதுகளுக்குள்ள கிரகங்கள் அடைபட்டு போச்சு, திருமணம் பார்க்க முதல்ல செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி பண்ணேன், அதுக்கப்புறம் திருநாகேஸ்வரம் போ, அதுக்கப்புறம் காளகஸ்தி போ, அதுக்கடுத்து திருமணம் ஜெயிப்போ, கடைசியில முடியல உனக்கு பிதிர் தோஷம் இருக்கு, ராமேஸ்வரம் போ, போனா சரியாயிருமா? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மனிதனுக்கு என்னன்னா ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் படிக்கணும், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தொழில் சார்ந்த விஷயங்களை பண்ணணும், அவனுக்கு தேவையான வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமையணும், அதை அமைக்கிறதுக்கு உண்டான காலகட்டத்தை நிர்ணயம் பண்ணணும். அதுக்கப்புறம் பின்னாடி நோய்வாய்ப்பட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நோய்வாய்ப்பட வேண்டிய கட்டாயம் உண்டு. அவன் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் உண்டு. பெரும்பாலும் திருமணமோ மற்ற நிகழ்வுகளையோ நம்ம குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்பட்டாலும் கூட இப்ப இந்த குழுவுல பயணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இதுல சனி பகவானுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உதாரணமாக நீங்க கணக்கு போட்டு பாருங்க, உங்களுடைய திருமண ஆண்டு எந்த ஆண்டுன்னு பாருங்க. திருமண ஆண்டு ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி எந்த ஆண்டுன்னு பாருங்க. அந்த ஆண்டில் வரக்கூடிய கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்படி தெரியுமா இருப்பாரு? உங்களுடைய பிறவி ஜனன ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி உங்க பிறவி ஜனன ஜாதகத்தில் எங்கிருக்கின்றானோ அந்த இடத்தை அந்த திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கோச்சார சனி பகவான் 3ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 10ஆம் பார்வையாக அல்லது அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதியை கடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண காலகட்டத்தில் திருமணத்தை செய்து வைப்பான் என்பதுதான் கணக்கு. கர்மா கர்மானா கர்மா பாவ கர்மா புண்ணிய கர்மா 2 விதமான கர்மாக்கள் இருக்குது. நம்ம முன்னோர்களுக்கு ஒரு காரியங்கள் நினைச்சு ஒருத்தனுக்கு பணம் போச்சு, அவன் பணம் போச்சுன்னா அவனுக்கு முன்ஜென்ம கர்மா இருக்கு, உனக்கு பித்திரு கர்மா இருக்குது, பிதிர் கர்மா இருக்குது, குலதெய்வ கர்மா இருக்கு. போ அடி தொழில் கலந்து. அப்ப கர்மான என்ன கர்மம்? நம்ம முன்னோர்கள் பூரா பாவம் தான் பண்ணியிருப்பான. ஒருத்தருக்கு திருமணம் ஆகல, குழந்தை பேரு பிறக்கல, அப்ப நல்ல வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜாதகத்தினுடைய அடிப்படையில கணக்கிட்டு பார்க்கும் பொழுது கர்மா என்ற ஒரு புண்ணிய கர்மா ஒரு மனிதனுக்கு இருந்து விட்டாலே அவன் இந்த பிறப்பினுடைய கர்மா புனிதமான கர்மம். அப்ப பாவ கர்மானா என்ன அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்முடைய முன்னோர்கள் 4 வகையான விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். வேதங்கள் 4, திசைகள் 4, அனைத்தும் 4 படைப்பு 4, இப்படி 4 கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய புண்ணிய கர்மா எதன் மூலியமாக சனி பகவான் நிகழ்த்துகிறார், பாவ கர்மா மூலியமாக எதன் மூலியம் நிகழ்த்துகிறார் என்று சொன்னால் நம்ம முன்னோர்கள் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த 4ம் ஒரு ஒரு மனிதனுக்கு சரியாக அமைய வேண்டும். மாதா என்பது யாரு? அந்த குழந்தையை ஈர்ந்தெடுத்த தாய். பிதா என்பது யாரு? அந்த குழந்தையை ஈர்ந்தெடுத்த அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய தகப்பன். அந்த தகப்பன் தாயும் தகப்பனும் தான் ஈட்டெடுத்த குழந்தைகள் மேல் ஒரு பட்டுதலும் பாசமும் அந்த குழந்தையை வளர்த்துவதற்கு உண்டான சூழ்நிலைகள்ல ஒரு தாய் எப்படி 5 வருட காலகட்டங்கள் தான் பெற்ற குழந்தையை அந்த குழந்தை அந்த பெண் அந்த தாய் பணக்காரியோ ஏழையோ பரமையோ பெரிய உச்சத்துல இருந்தாலும் கூட அந்த குழந்தையை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் தாய் காப்பாற்றுவது போல் தாயினுடைய சுமை 10 மாசம், தகப்பனுடைய சுமை அவனுடைய ஆயுள் உள்ளவரை தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் உண்டு.
பாவகர்மா என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு கேது தோஷத்தினாலேயோ செவ்வாய் தோஷத்தினாலேயோ, அது போக என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 7ல சனி இருக்கிறதுனாலயோ, சந்திரன் சனி சேர்ந்து இருக்கிறதுனாலயோ உங்களுக்கு பாவகர்மாவுடைய கணக்கு கிடையாது. பாவகர்மா சனி பகவான் குறியிட்டு காட்டுவான். எப்படி காட்டுவான் என்ற ஒரு கணக்குப்படி பாத்தீங்கன்னா, பொதுவா 4 பேர்கள் ஒருவருக்கு அமைந்து விட்டால் ஒரு மிகச்சிறப்பு. மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4 பேருக்குத்தான் ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு போகும்போது அவருடைய கர்மா 4 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற விஷயத்துலதான் 4 பேருக்கு நன்றி என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அப்ப அந்த 4 பேர் பாவப்பட்ட ஜென்மம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது மீண்டும் அந்த கர்மாவை மறுபிறப்பாக பிறக்கும் பொழுது அந்த கர்மாவை வாழ்ந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை அனுபவிக்க கூடாது என்று ஒரு கணக்கு. தாய், மாதா, பிதா கணக்கு. அதற்கப்புறம் யாரு கேட்டா குரு. வித்தையை கல்வியை அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு. ஒருவனுக்கு வழிகாட்டுதல் பண்ணக்கூடிய குரு. ஒரு ஜீவனத்திற்கு வழிகாட்டுதவன், தன்னுடைய வாழ்க்கையில் சப்போர்ட் செய்கிறவன், அவனை நல்வழிப்படுத்துபவன். அவன் நண்பனாக இருக்கலாம், அல்லது நண்பியாக இருக்கலாம், அல்லது வேற ஒருத்தர் தாய்மாமனா இருக்கலாம், உறவு முறைகளா இருக்கலாம். அந்த ஜாதகருக்கு இதை செய், இதை செய்யாதே அப்படின்றத கீழே விழுந்தாலும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்ட்டு வார்த்தைகளை ஒழியோ வாழ்க்கைகளை ஒழியோ சப்போர்ட் பண்றவங்க. கல்வி கற்றுக் கொடுத்தால் மட்டும் கொடு கிடையாது, வழிகாட்டுபவன் எவனோ, வாழ்க்கையின் அடிப்படையான விஷயத்தை உனக்கு கொண்டு கொடுப்பவன் எவனோ அவன் குரு. மூன்றாவதாக ஒரு மனிதனுக்கு புண்ணிய கர்மா என்பது இந்த குருவினுடைய அமைப்பில் கிடைக்கிறது. அதற்கடுத்து என்ன? தெய்வம். கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் இல்லாவிட்டால் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே கேட்டீங்கன்னா அவனுக்கு தடையாத்தான் போகும். சில பேர் எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை டிகிரி படிக்கிறாங்க, நிறைய உழைக்கிறாங்க, கடுமையான உழைப்பு இருக்குது. ஆனா வாழ்க்கையில உழைக்கிறோம். ஆனா எதுவுமே வாழ்க்கையில மிச்சப்படுத்த முடியல. ஓடிக்கிட்டே இருக்க. சில பேருடைய வாழ்க்கையில 10 வருட காலகட்டங்கள், 15 வருட காலகட்டங்கள் ஒரு மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அதற்கப்புறம் அவருடைய குடும்பமோ அல்லது உடல் சார்ந்த நோய்களோ அல்லது பொருளாதார தேக்க நிலைகளோ இது பூரா வந்து சொல்லக்கூடிய தன்மை எதற்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பகவானுக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, தெய்வத்தினுடைய அருள்கடாட்சம் இருந்தால் கண்டிப்பாக இருக்காது. நான் இந்த 30 வருஷமாச்சு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஒரு 3000 மாணவர்களுக்கு மேல இதுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற படிச்சுட்டு போயிட்டாங்க. அதுபோக பல ஆயிரக்கணக்கான மக்களை, வாடிக்கையாளர்கள் நிறைய சந்திச்ச அனுபவம் எனக்கு. பெரிய பெரிய தொழில் சார்ந்தவர்கள், தொழிலை சார்ந்து நடத்துபவர்கள், பெருங்கொண்ட அதாவது செல்வந்தர்கள், அவர்களுக்கு ஏற்கனவே வந்து பூமியை வச்சுட்டு போனா அதை வந்து பாதுகாப்பவர்கள் பூரவே பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை கணக்குப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் தெய்வீகத்தில், அந்த குடும்பம் கண்டிப்பாக தெய்வீகத்தில் ஒரு நல்ல ஒரு அதாவது தெய்வ நிந்தனை இல்லாமல் தெய்வீகத்தை போட்டு புகழக்கூடிய தன்மை கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு முன்னோர்கள் கொடுத்துட்டு போன விஷயத்தை வைத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு கிடைச்ச வாய்ப்பையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பாக வேணும். எவ்வளவுதான் ஒரு மனிதன் அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவன் வந்து பாத்தீங்கன்னா செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஒரு தலைமை பொறுப்பு இருந்தாலும் சரி, அந்த அந்த நபருக்கு தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம், பிரபஞ்சத்தினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும். ஆகையினால ஒரு மனிதனுடைய புண்ணிய கர்மா சனி பகவான் 7லயோ 2லயோ சந்திரன் சனி சேர்வதனாலேயோ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் கெடுப்பது இல்லை. அப்ப எதன் மூலியமாக கெடுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 4 வகையான விஷயத்தின் மூலியமாகத்தான் ஒரு மனிதனுடைய பாவகர்மா செயல்படுகிறது. நீங்க மகாபாரதத்தை படிச்சீங்கன்னா, மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 பேர்களால் புறக்கணிக்கப்பட்டவன், துரத்தப்பட்டவன், இவர்கள் மூலியமாக அவமானப்பட்டவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, கர்ணன் என்று சொல்லக்கூடிய சூரிய தேவனுடைய மகன் கர்ணன் தான் இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற ஒரு 4 விஷயத்தினால் அவன்தான் அந்த கர்மத்திற்கு அதிபதியாக இருக்கிறான். கர்ணனுக்குத்தான் உலகத்திலேயே 4 விதமான பொறுப்புகள் உள்ளவர்களுக்கு கைவிடப்பட்டிருக்கிறார். கர்ணன் யார்? சூரியனுடைய மகன். எப்படி பெற்றால் குந்தி? மந்திரத்தை சொன்னதனால பெற்றாள். உரறிய பெறாத பிள்ளை என்ற காரணத்தினால் அவள் ஆற்றில் அனாதையாக்கப்பட்டாள். அப்பொழுது அவன் தாயும் தகப்பனும் கைவிடப்பட்டார்கள்.
அடுத்து ஒரு சத்திரியனாக இருப்பதற்கு, ஒரு நாட்டை ஆள்வதற்கு, அரசனாக இருப்பதற்கு, ஒரு குரு வித்தை தெரிந்த ஒரு இடத்தில் ஒரு போட்டியாளராக இருக்கும் பொழுது அங்கே துரோணாச்சாரியார் பாத்தீங்கன்னா குரு என்பவன் கர்ணா பொந்த இனங்களிடா அர்ஜுனனோடு போட்டியிடுவதற்கு நீ சத்திரியனா, நீ எந்த குலத்தில் பிறந்தவன், நீ சத்திரியனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிக் கொடுத்த குரு மூலியமாகவே குருவால் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தனக்கு சாதகமான விஷயத்தை குரு பகவான் தனக்கு சாதகமான விஷயத்தில் இருக்கிறனால கர்ணனை போட்டிக்கு அழைக்காமல் நீ சத்திரியனாக இல்லை, நீ ஒரு தேரோட்டியினுடைய மகன், நீ அனாதை என்ற குருவினுடைய ஒரு குரு கொடுக்கக்கூடியவன். குரு யாரு? தன்னுடைய மாணவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையையும் வழியையும் அறிவையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவன். அந்த நேரத்திலேயும் குருவினால் கைவிடப்பட்டவன் கர்ணன். கடைசியில் என்ன கேட்ட, மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் பிள்ளை எய்து ரத்தம் போயிட்டு இருக்கு, உயிர் போகல. அப்ப கண்ணன் நினைக்கிறான், கண்ணன் யார்? கடவுள். கடவுள் மனிதனாக பிறந்தவன். அவன் பிரபஞ்சத்தில் எது நடக்கும் எது நடக்காது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியவன். அப்ப கடவுள் என்ன பண்றான், ஒரு யாசக வேடம் போட்டு அவன்கிட்ட போய் தெய்வ மனிதனாக மாறி கடவுள் அவன்கிட்ட போய் உலகத்திலே எந்த கதைகளையும் மனிதன் தான் கடவுள் யாசிப்பான், ஆனால் கடவுள் யாசித்தவன் யார் என்று சொல்லி கேட்டீங்கன்னா கர்ணன். கடைசியில போய் கர்ணா தர்மம் கூட கேட்கிறா, இந்த குற்றுயிரும் குலையுருமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் என்ன கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது, கர்ணா நீ செய்த தானத்தை எனக்கு தானமாக கொடு சொல்லிட்டு கடவுள் அந்த கர்ணன் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் புடுங்கிடுறான். கர்ணன் இறக்குறான். எல்லாரும் சேர்ந்து அழுகும் போது இந்த பூமி மாமா இது இந்த பூமி மாதா எழுந்து அந்த அந்த அம்மாவும் அழுகுது. ஏண்டா அழுகிறீங்க, எல்லாரும் அழுகிறீங்க, என்னுடைய இந்த உலகத்தில் இந்த பூமியில் ஒரு உத்தம மனிதன், ஒரு தர்மவான் உலகத்தில் இருக்கின்றானே என்று ஆதங்கப்பட்டிருந்த எல்லாரும் கூட்டு சேர்ந்து கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்ற கணக்குல தான் நடக்கக்கூடிய விஷயத்திற்கு கர்மா என்பது சனி பகவான் கர்மகாரகன் என்பது என்ன அப்படின்னா, கர்மம் என்பது ஏழுல சனி உட்கார்ந்துருக்கனாலேயோ, சந்திரனும் சனியும் சேர்ந்து புனர்வு உபாத தோஷத்தினாலேயோ, 2 சனி இருந்தால் குடும்பஸ்தானத்திலேயோ, 7 இந்த மாதிரி 10 இருந்தால் அப்படியோ, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1, 4, 7, 10 சனி பகவான் இருந்தால் காசிக்கு போ, மொட்டை எடு, அந்த சுடுகாட்டுல போய் நின்று, இந்த சுடுகாட்டுல போய் நின்று, எத்தனை பேர் போனாங்க, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அதனால் கிடைக்கக்கூடிய படம் என்ன? கேந்திரத்தில் லக்கணம் 1, 4, 7, 10 சனி பகவான் எடுத்து விட்டாலே காசிக்கு போய் போட அந்த கர்மம் தொலைஞ்சுன்னு சொல்லி ஒருவர் சொல்லிட்டு போனார். அவர் என்ன காரணத்துக்கு அப்படி சொன்னார்? அவர் பாத்தீங்கன்னா நெல்லையில் இருந்த வசந்தன், நெல்லை வசந்தன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஜோதிடர். அவர் மாதிரி என்ன கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அனுபவசாலி கிடையாது. அவர் இருக்கும் போதெல்லாம் யாரும் அவரை புகழ போட்டல. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் அவரை பத்தி பேசணும், நிலைப்பாடுகளை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஜோதிடன் என்பவன் யார்? மக்களுக்கு ஜோதிடத்தின் மூலியமாக நல்ல வழிகாட்டுதல் தன்மையை கொண்டுபவன் தான் ஜோதிடர். லக்கணத்துல 4, 7, 10 அதாவது கேந்திரத்தில் சனி பகவான் இருந்தால் அது கர்மதோஷம். காசிக்கு போகணும், மொட்டை எடுக்கணும். இந்த மொட்டை எடுக்கிறது கீழே பாத்தீங்கன்னா கீழே விழுகாம மொட்டை எடுக்கணும். எத்தனை பேரு எதை தின்னா பித்த தெரியணும் போனாங்களே, இதற்குன்னா உண்டான ரிசல்ட் கிடைச்சதுன்னு கேட்டா கிடைக்காது. அப்ப கர்மா என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் எப்பொழுது கர்மாவை செயல்படுத்துவார்? அப்ப ராசி மண்டலத்துல கிரகத்தினுடைய அமைப்புகள் என்ன? அவன் யோகமே செய்யவே மாட்டானா? அவன் யோகத்துக்கு உண்டான கணக்கு இல்லைன்னா அவனை எப்படி ஆயுள்காரகனாக, இந்த உயிரை காக்கக்கூடிய ஆயுள்காரகனாக எப்படி சனி பகவான் பொறுப்பேற்கிறான்? ஒரு மனிதனுடைய ஜீவன காரகனாக 10ஆம் இடத்துக்கு அதிபதி, 10ஆம் பாவக அதிபதி, 10ஆம் இடத்துக்கு உண்டான ஜீவனகாரகன் சனி பகவான் சொல்ற ஒரு மனுக்கு வருமானம் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையே. அப்ப ஒரு காலகட்டத்திற்கு அவன் ஆயுளை கொடுப்பதற்குண்டான, ஆயுளை காப்பதற்குண்டான காரகனாகவும் சனி பகவான் இருக்கிறான், ஜீவனக்காரகவும் சனி பகவான் இருக்கிறான். ஆனால் நம் ஜோதிடர்கள், நம்முடைய ஜோதிட நூல்கள் கண்டிப்பாக என்ன சனி பகவானை ஒரு தவறாகவே சித்தரித்து நம்ம வேண்டுகொள்ள கொண்டே திருச்சி வச்சிருக்கிறது என்பதுதான் கணக்கு. சனி பகவான் எந்தெந்த இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தில் செய்வார்? சனி பகவான் எந்த இடத்தில், எந்த கிரகத்தில், எந்த ராசி மண்டலத்தில் இருந்தால் பாதிப்பை செய்வான் என்ற கணக்கை நல்லா தெரிஞ்சுக்கிருக்கார்.
சனி பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் எப்பொழுதுமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. சனி பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சனி பகவான் மகர ராசி மண்டலத்தில் குறிப்பிட்ட சனி பகவான் ஒரு ராசி மண்டலத்தில் இருக்க பிறந்தவர்கள் அவர்களுடைய ஊழ்வினை கருமாவை தப்பாமல் அனுபவிக்காது. அந்த சனி பகவான் லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் இருக்கலாம், லக்கணத்துக்கு சுபத்தன்மையாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மகரத்தில் சனி இருப்பவன், அது மாதிரி மீனத்தில் சனி இருப்பவன், சிம்மத்தில் சனி இருப்பவன், இந்த 3 வகையான இடத்தில் சனி பகவான் இருக்க யார் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் முன்ஜென்ம கர்மாவிற்கு தக்கபடி கண்டிப்பாக நினைக்கட்டினா நிச்சயமாக அந்த சனி பகவான் கடுமையான பாதிப்பை செய்து தருவதற்கு உண்டான வாய்ப்பு உறுதியாக உண்டு. மகரத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் அவர்கள் என்ன கேட்டீங்கன்னா காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம், அங்கே செவ்வாய் உச்சப்படக்கூடிய காலத்துல அந்த இடத்துல சனி இருக்க பிறந்தவர்கள் இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா 90, 91, 92 காலகட்டத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு என்ன நட்சத்திரமாக இருக்கலாம், என்ன ராசியாக இருக்கலாம், இல்லை என்ன லக்னமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த மகரத்தில் சனி இருக்க பிறந்தவர்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு தன்னுடைய சுய ஜீவனத்திற்காக வேண்டி இப்ப 90ல பிறந்தவங்களுக்கு 34 வயசு 35 வயசு ஆகுது, 90, 91, 92ல பிறந்தவங்களுக்கு அவர்களால் ஒரு சுயதொழில் தனக்குன்ற ஒரு தொழில், தனக்கு ஒரு அதிகாரமிக்க தொழிலை அவர்கள் செய்ய முற்பட்டால் கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மகரத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த சனியினுடைய கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்தால் மட்டும்தான் இந்த தன்னுடைய சுய தொழில், தனக்கு ஏற்படக்கூடிய தொழில், தனக்கென்று ஒரு தொழில். இப்ப முருகப்பெருமான் கோச்சிட்டு போய் தனக்கென்று ஒரு பழனிமணியை உட்கார்ந்துட்டாருல, அது மாதிரி தனக்கென்று ஒரு தொழில் இல்லாமல் தகப்பனை சார்ந்தோ அல்லது தகப்பன் தாய் வழியை சார்ந்தோ அல்லது நண்பர்களை சார்ந்தோ அல்லது திருமணம் ஆகியிருக்குன்னா மனைவி மக்களை சார்ந்தோ அல்லது அரசாங்கத்தை சார்ந்தோ இல்ல பேங்கை சார்ந்தோ இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய நகையை சார்ந்தோ ஏற்கனவே சொத்தி வச்சிருக்கின்ற சொத்தை சார்ந்துதான் இந்த மகர ராசி மண்டலத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள் தன்னுடைய ஜீவனத்தை செய்ய முடியும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்ல. அது ஜீவன கர்மா என்று பெயர். என்ன கர்மா என்று பெயர்? மகர ராசி மண்டலத்தில் சனி பகவான் இருந்தால் ஜீவன கர்மா. எப்பொழுதுமே அதற்கு அடுத்தபடியாக மீனராசி மண்டலத்துல சனி பகவான் எடுத்து விட்டாலே அது என்ன கர்மா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்மாவனுடைய கணக்குல வந்து அடிப்படை தத்துவத்துல கொடுக்குறாங்க. நீங்க மீனராசி மண்டலத்தில் சனி பகவான் யாருடைய ஜாதகத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரேவதி 4 பாதத்தில் யாருக்கு சனி பகவான் இருந்தாலும் அது மோட்சராசி மண்டலம், அது குருவினுடைய வீடு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மீனராசி மண்டலம் குரு பகவான் ஒரு ஜாதகத்திற்கு யார் என்று சொன்னால் தன்னுடைய தகப்பனுடைய பூர்வீகம் அது அவனுக்கு இருந்தாலும் பலனளிக்காமல் போய்விடும் அல்லது ஏதோ ஒரு வகையில் பங்கமாகும். அப்படி இல்லை அப்படின்னா தான் பெற்ற குழந்தைகள் மூலியமாக ஒண்ணு கடைசி காலகட்டத்தில் கடுமையான நோய்நொடிகளோ இல்ல குழந்தைகள் மூலியமாக அவமானங்கள் வாழ்க்கையை தன்னைத்தானே தேர்ந்தெடுக்கிறது அல்லது தன்னுடைய சொத்துக்களை பூரா தேவையில்லாமல் அழித்து விடுவது. பெரும்பாலும் மீனத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் தான் ஒண்ணு இந்த ரியல் எஸ்டேட்டு, அதுபோல் கேட்டா ஷேர் மார்க்கெட்டு, கிறிஸ்டோ கரன்சி, இந்த சீட்டு போட்டு பண்றது, 1க்கு 2ஆ கொடுக்கறதுன்ற வந்து அதிகபட்சமாக ஏமாறக்கூடியவங்கன்னா, அதாவது என்ன கேட்டீங்கன்னா வாழ்க்கையில உடனடியாக சடனா நம்ம வாழ்க்கையில முன்னேறி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி உள்ள சூழ்நிலை உள்ளவங்கள் பூராமே மீனத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு அதிகமாகும். இது வந்து என்ன கர்மா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது மத்தியம கர்மா என்பதை சனி பகவானுடைய தனிப்பட்ட முறையில் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய ராஜ ரகசியம். நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறேன். மகர ராசி மண்டலத்தில் இருந்தால் அது சனி பகவான் தொழிற்கர்மா. அதுபோல் எனக்கு மீனராசி மண்டலத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா பூர்வ புண்ணியத்தையும் பெற்ற பிள்ளைகள் மூலியமாக அடையக்கூடிய மத்தியம கர்மா. அதுபோக என்ன கேட்டீங்கன்னா விஷகர்மாவாக சனி பகவான் செயல்படுவார். எப்பொழுது என்ன கேட்டீங்கன்னா, சிம்மராசி மண்டலத்தில் யாருக்கு சனி பகவான் அமர்ந்திருக்கிறார்கள், அது என்ன லக்கணம் இருக்கு, லக்கணாதிபதி படுத்திருக்கிறார், லக்கணத்துக்கு சுபத்தன்மை வாய்ந்திருக்குது, அதெல்லாம் எல்லாம் ஓகே. இந்த சிம்மத்தில் சனி பகவான் இருப்பவருக்கு பெரும்பாலும்
பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள்ல ராகு கேதுகளுக்கு சம்பந்தம் கண்டிப்பாக நீங்க அந்த சிம்மராசி மண்டலத்துல 2 வருஷத்துல யாரு பிறந்திருந்தாலும் சரி, ராகுகளுக்கும் கேதுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் இந்த சிம்மத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்துல இந்த செவ்வாய் வீட்டுல வந்து சனி பகவான் இருந்து கூட ராகு இருந்தால், சூரியன் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீ உழைச்சாலும் உழைக்காட்டாலும், பணம் வச்சிருந்தாலும் வைக்காட்டாலும், நாம் செய்யக்கூடிய விஷயங்களை ஆத்மார்த்தமாக ஜீவனோடு செயல்படுவதற்கு முக்கியமான மூல காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, எப்படி 10ஆம் பாவகாதிபதி 10வது ஜீவனகாரர்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தொழிலுக்கு காரகனாக இருந்தாலும், அவன் பலமாக இருந்தாலும், அவன் ஒரு சாதாரணமான தொழில் பண்ண முடியும், வருமானம் பண்ண முடியும், குழந்தை குட்டிகளை காப்பாற்ற முடியுமே ஒழிய, அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உழைப்புக்கேற்ற அபிவிருத்தி இருப்பதற்கு முக்கியமான மூல கிரகம் எது கேட்டீங்கன்னா, சூரியனுடைய பலம் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையிலையும் வந்து பாத்தீங்கன்னா, நிச்சயமாக அவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அபிவிருத்திகள் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அதுபோக சூரியனுடைய வீட்டில் ராகுவும் சனியும் இருந்து விட்டாலே அவர்கள் எதிரிகள் ஜாஸ்தியாகி விடுவார். அதுபோக தனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கூட இருக்கிறவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் போட்ட முதலாளிய ஜால்ரா போட்டு அவனை வந்து பண்ணக்கூடிய தப்புக்களை வந்து தெரியாத அளவுக்கு கூட இருக்கிறவ, முதலாளியோட கூட இருக்கிறவ, அவன் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல இவ ஒரு 50 கோடி வச்சு படம் போட்டு முதல் பண்ணக்கூடிய முதலாளிக்கு கூட இருக்கிறத 6 வருஷம் 7 வருஷத்துல அவன் முதலாளி ஆயிடுவான். இவன் அவன மாதிரி வேலை. ஏன்னா சிம்மராசி மண்டலத்தில் ராகுவும் சனியும் அவ்வளவு சிறப்பான ஒரு யோகங்களை தருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. சில பேர் பெரிய பெரிய மெல்லு வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய தொழில் பண்ணுவாங்க, 200 கோடி 100 கோடி 500 கோடி பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில சாதாரணமாக இருப்பாங்க. சொல்ல முடியாத வேதனைகள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் ஜாதகத்துல உற்று நோக்கி பாருங்க, அங்க 7.5 சனி 8.5 சனி 10.5 சனி எல்லாம் வேலை செய்யாது. அட்டமாதிபதி வேலை செய்ய மாட்டான், விரையாதிபதி வேலை செய்ய மாட்டான். அப்ப 3ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவபாவகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்வியையும் வெற்றியையும் நிர்ணயம் செய்கிறாங்கன்னா கிடையாது. அப்ப சிம்மத்துல சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய பெரிய லெவல்ல இருந்து சீட்டு கட்டு மாதிரி யார் சரிவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிம்மராசி மண்டலத்தில் சனி பகவான் ராகுவோடு இருக்க இணைந்த பிறந்தவர்கள் அல்லது ராகுக்கும் சிம்மராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளுக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இந்த சிம்மராசி மண்டலம் சனியோ அல்லது ராகுவோ சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை வைத்தாலும் கடைசி காலகட்டத்தில் கூட 50 வருஷம் அவர்களுக்கு ஒரு உச்சநிலையை கொடுத்து அல்லது 60 வருஷம் ஒரு உச்சநிலையை கொடுத்து கடைசி காலகட்டத்தில் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சனி சூரியன் அதாவது சிம்மராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும். சிம்மராசி மண்டலத்தில் கேது பகவான் சனியோடு சேர்ந்து இருந்தாலும் சரி இல்ல தனியா இருந்தாலும் சரி, கேதுக்கு சிம்மராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு ஒரு மிகப்பெரிய அபூர்வமான சக்தி உண்டு. என்ன சக்தி அப்படின்னா, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜீவனத்திற்காக வேண்டி அந்த மனிதன் செய்வதற்கு முற்பட்டால் அவ யோசிச்சு 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 அது போய் என்ன கேட்டீங்கன்னா, லண்டனுக்கு புறப்படக்கூடிய பிளைட்டு இவங்க புறப்பட்டு லண்டனே போனதுக்கு அப்புறம் தான் இவன் இந்த பிளைட்டுக்கு போலாமான்னு யோசனை. காலம் கடந்து சிந்திக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி பகவான் கேதுனுடைய வீட்டுல கேது பகவான் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய கணக்கு. சில பேருடைய வழிகாட்டுதல், சில பேருடைய அறிவுரைகள் முக்கியமாக தோற்று போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சிம்மராசி மண்டலத்தில் யாருடைய ஜாதகத்தில் கேது பகவான் இருந்தாலும் சரி, அவருடைய அறிவுரைகளும் ஆலோசனைகளும் கண்டிப்பாக 1000% தோற்பது உறுதி. அதுவும் சனி பகவான் இருந்து விட்டால் அவர்கள் நல்ல ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்லி அதன் பின்னால் போய் கடைசியில அதாவது எனக்கு நான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க கதையா வாழ்க்கையில் நொந்து நூலாகி போறதும் உண்டு. அப்ப சனி பகவான் எந்தெந்த இடத்தில் தன்னுடைய அதாவது என்னங்கன்னா ஒரு மனிதனுடைய ஜீவனத்தை எப்பொழுது தடைப்படுத்துவான் என்று சொன்னால், மகர ராசி மண்டலத்தில் தொழில் செய்ய விடாமையே தடைப்படுத்துவார், மற்றவர்களை சார்ந்தே வாழக்கூடிய கட்டாயத்தில் தடைப்படுத்துவார். மீனராசி மண்டலத்தில் சனி பகவான் இருந்து விட்டாலே அந்த ஜாதகனுடைய அடிப்படையில கணக்கிட்டு பார்க்கும்போது பூர்வ புண்ணிய
மையத்தினுடைய அமைப்பை முடிச்சு கட்டிடுவோம். அப்ப பாட்டை பூட்டை சேர்த்து வச்சதெல்லாம் சன்ன ஜனமா 10 ஏக்கர் 5 ஏக்கர் ஆகி போய் 5 ஏக்கர் 3 ஏக்கர் ஆகி போய் 3 ஏக்கர் 2 ஆகி கடைசியில இவ அடுத்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது 50 சென்ட் 10 சென்ட்டுக்கு பிரிச்சு பார்க்கும்போது 3 சென்ட் தான் இருக்கும். நல்லா உற்றுநோக்குங்கள். இதை என்ன கேட்டா யாரையும் பழி சொல்வதற்கோ அதெல்லாம் கிடையாது. ஒரு யூடியூப் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்களும் நேரத்தை விரயம் பண்ணி பண்ணும்போது அனுபவ ரீதியான சில உண்மைகளை பாருங்கள். கண்டிப்பாக லக்கணத்துக்கு இந்த லக்கணத்துல 2ல சனி உட்கார்ந்தா குடும்ப தோஷம், 7ல உட்கார்ந்திருந்தா கலசர தோஷம், இந்த ராகு தோஷம், சனி ராகு சேர்ந்திருந்தா என்னென்னமோ சொல்றாங்க. இதை விட ஒரு அன்பான வேண்டுகோள் என்னுடைய ஜோதிட நண்பர்களுக்கு உங்களை பணிவா கேட்டுக்கிற, இந்த சந்திரன் சனியை சேர்ந்திருந்தா புனர்வு பார்க்க தோஷம் சொல்லிட்டு 10 வயசு பிள்ளைகளுக்கும் 15 வயசு பெண்களுக்கும் ஜாதகம் பார்க்க போற தாய்மார்கள்ட்ட உங்க பிள்ளைக்கு சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்குது, அந்த ஜாதகம் ஓடி போயிடும், பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிருக்குன்னு சொல்லக்கூடிய ஜோதிட அன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள். சந்திரன சனி சேர்க்கை மிகப்பெரிய அற்புதமான சேர்க்கை என்பதை யாரும் மறந்தாங்க. இதே வார்த்தையை உங்களுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு சந்திரனும் சனியும் இருந்திருந்தால் எத்தனை குழந்தைகள் எத்தனை தாய்மார்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது சந்திரன் சனி நினைவிருக்கக்கூடிய காலகட்டத்துல இதுவே ஆயிருக்காது. 10 வயசு குழந்தைக்கு சந்திரன் சனி சேர்ந்திருக்குது, இந்த புள்ள கேரக்டர் மாறி போயிடும், பத்திரமா வச்சுக்கிறீங்கன்ட்டு அந்த நிமிடத்திலிருந்து அந்த தாய், அந்த பெண்ணை பெற்ற தாய் அடிமையில நெருப்ப கட்டிக்கிட்டு ஒரு சின்ன இது காணா போனா கூட, விளையாடம் காணா போனா கூட அந்த பெண்ணுடைய அமைப்பு பற்றி இந்த வீரா போன ஜோசிகாரன் சொன்னதுனால அவன் மெயின்டுக்குள்ள நமக்குள்ள ஓடிடுவான்ட்டு மந்திரங்கள் சொல்ற மாதிரி அந்த குழந்தைக்கு உருவேற்றி மனதுல ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஜோசியம் பார்க்கும்போது சந்திரன் சனி இருக்கிறதுனால திருமணம் ஆகாதுன்னு சொல்ற காரணத்துல இந்த பெண் ஜாதகத்திலேயே அப்படித்தானே இருக்குது, நம்ம பண்ணா ஏன் ஆகாதுன்ற ஒரு கண்டிஷனுக்கு அனுபவ ரீதியாக பல பெண்களுடைய வாழ்க்கைகள் சீர்கழிப்பதற்கு ஜோதிடம் முக்கிய காரணமாக இருக்கிறது. ஜோதிடர்களும் முக்கிய காரணமாக இருக்கிறார். இந்த சரவணபபா ஜோதிட அறிவாலயத்துல தயவு செய்து ஜோதிடம் என்பது மக்களுக்கு நல்வழிப்படுத்துவது. ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் இருந்தால் மருத்துவரிடம் செல்லும் போது அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதை குணப்படுத்துவதற்கு உண்டான வேலையைத்தான் மருத்துவம் செய்ய முடியுமே ஒழிய ஒரு ஜோதிடம் கட்ட காரணத்தினால் தயவு செய்து என்ன கேட்டீங்கன்னா பெண்களையோ மற்றவர்களையோ அவர்களுடைய வாழ்க்கை என்ற விஷயத்தில் உங்களுக்கு ஜோதிடம் தெரியும் என்ற ஒரு காரணத்தினால் தயவு செய்து அவங்களுடைய வாழ்க்கையோடு விளையாடாது. இப்போதைக்கு நான் சொல்ற சவால் பண்றேன், நீங்க தமிழகத்தில் 50 வருஷம் நீங்க ஜோதிடம் பார்த்தவர்களா கூட இருக்கலாம், அல்லது பெரிய பெரிய ஜோதிடராக இருக்கலாம், பெரிய பெரிய விளம்பரம் வரக்கூடிய டிவி சேனல்ல வரவங்களா இருக்கலாம். நீங்க ஜோதிட வித்துவானாக இருங்க, பீஷ்மராக யாராவது இருங்க. நம்ம ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய சந்திரன் சனி சேர்க்கையினுடைய கணக்குகளுக்கு ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திற்கு ஆணுடைய ஜாதகத்திற்கோ அவனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காம உணர்வுகளுக்கு அவன் அதிகமாக இருப்பான், அவன் காம கொடூரமாக இருப்பான், அல்லது பெண்ணாக இருந்தால் அப்படி இருப்பான் என்பதை யாராவது ஒருவர் ஜோதிட ரீதியாக, அறிவியல் ரீதியாக, கிரக ரீதியாக, சாஸ்திர ரீதியாக யாராவது நிரூபணம் செய்தால் இதை சவாலாவே விடுற யாரு பார்த்தாலும் சரி, எந்த ஜோதிடர் பார்த்தாலும் சரி திமிர்ல பேசுறதுன்னு நினைக்காதீங்க. பல பேருடைய வாழ்க்கையில ஜோதிடம் என்ற முறைகளை கெட்டு குட்டிச்சவர் பண்ணி அவங்களை நாசம் பண்ணிட்டு இருக்கிறது பல ஜோதிடர்கள். வேதனையா இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஏதாவது சந்திரன் சனி சேர்க்கை புறவு பார்க்கறத சொன்னீங்க, 1000 நூலை எழுது. நீ உலகத்திலேயே பெரிய அப்பாடக்கராக இருந்தாலும் சரி, சந்திரன் சனி சேர்க்கை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிச்சயமாக அந்த புள்ள தன்னுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா கற்பத்திற்கு களங்கம் விளைக்கக்கூடிய எண்ணங்களாக இருப்பார் என்று சொல்லி யாராவது ஒரு ஜாதகம் கொடுங்க, அவர்களுக்கு சவாலா விடுற 5 லட்சம் ரூபாய் நான் சும்மா தர்றேன். இப்படி சனி பகவானை வைத்து கலியுக சக்கரவர்த்தி அவன்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில நீ திருமணம் பண்ணாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, அல்லது வீடு கட்டினாலும் சரி, உனக்கு என்ன பாவகமோ அந்த பாவகத்துல நீ வீடு வாங்க போறியா? வீட்டுக்கு உண்டான பாவகம் என்ன? ஒரு மனிதனுடைய பாவகம் என்ன? வீட்டுக்கு உண்டான பாவகம் செவ்வாய். இப்பதான் சொன்னாரு பரணி சொன்னாரு, வீட்டுக்கு உண்டான பாவகம் ஒரு மனிதனுடைய நிலம் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான பாவகம் செவ்வாய். செவ்வாய் நீச்சமானவங்க வீடு இல்லையா? செவ்வாய் உச்சப்பட்டவனுக்கு பூரா எல்லாத்தையும் தெருவே ஊரே மிச்சம் வச்சிருதா? செவ்வாய் உச்சபலன் பெற்ற செவ்வாய் உச்சபலன் பெற்ற செவ்வாய் எதுங்கன்னா செவ்வாய் திசையில ஜெயிலுக்கு போகாம இருந்து பல பேர் உயிர் போய் கண்ணு போய் தப்பிச்சவெல்லாம் பல பேர் உண்டு.
சூரியன் உச்சமாயிட்டா அவன் ராஜ்யத்தை ஆழ்வான், பெரிய புகழ் பெறும். எங்க உச்சமானவனை எவனாச்சும் உச்சப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா தவறான ஜோதிடத்தை தயவு செய்து வழி நடத்தார்கள். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யாரை பத்தி வேணாலும் பேசுங்க, சனி பகவானை கண்டிப்பாக செய்தால் கர்மா உங்களுக்குத்தான், உங்களுடைய சந்ததிகளுக்குத்தான். நீங்க செய்யக்கூடிய கர்மா உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்க விளைத்து விடாதீர்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள். எனக்கு ஜோதிடர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு உண்டான தகுதியும் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் சொல்றேன். தயவு செய்து இந்த சந்திரன் சனி சேர்ந்திருக்க நாள் உணவு உபாக தோஷம், ஏழுல சனி இருந்தால் இரட்டை திருமணம். அப்ப ஏழுல சனியே இல்லாதவங்க ரெண்டு கல்யாணம் முடிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? சனி பகவான் ஏழுல சனியே இல்ல, ரெண்டுல சனியே இல்ல, திருமணமாகி எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா? இந்த ராகு இந்த ஈரோடு பக்கத்துல அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ராகு தோசை, செவ்வாய் தோசை. ஏன் ஒரு நாளைக்கு ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பாருங்க, ஜோதிடர்களை பாருங்க, ஜோதிடம் படிக்கிறவங்களே பாருங்க. ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 லக்கணத்துக்காரனுக்கு ராகுகேது தோஷம் இருக்கும், 6 லக்கணத்துக்காரனுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும். இது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. அப்ப ஜோதிடர்கள் சொன்னா நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்வதற்கு யூடியூப்லயும் மற்ற எல்லாத்துலயும் ஜோதிடர்கள் சொன்னாங்கன்னா அவர்கள் ஒன்றும் கடவுள்கள் கிடையாது. அவனுக்கும் மரணம் உண்டு, அவனுக்கும் எல்லா விதமான விஷயங்களும் உண்டு. ஜோதிடனுக்கு எதுவுமே நடக்கான்னு தெரியாது. ஜோதிடன் வழிகாட்டத்தான் முடியும். ஆனால் கிரகங்களின் நவநாயர்களை பறிபோட்டு ஒரு ஜோதிடன் இருந்தால் அது என்றுமே அந்த ஜோதிட சாஸ்திரம் நிலைக்காது என்பதனை நான் ஒரு ஆணித்தனமா சொல்றேன். இது தயவு செய்து நான் யாரையும் காழ்ப்புணர்ச்சியோட சொல்றேன். சந்திரன் சனி சேர்க்கை பாதிப்பில்லை, லக்கணத்திற்கு 7ஆம் பாவகம் சனி பாதிப்பில்லை. எப்பொழுது பாதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மீண்டும் சொல்ற மகரத்தில் சனி இருந்தால் அவன் தொழில் உள்ள போகிறதுக்கே இல்லாம ஒரு விளையாட்டுக்கு போய் போன மாத்திரத்திலே தோத்து வெளியே வர்றது மகரத்தில் சனி. தன்னுடைய பூர்வீகமும் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாலும் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தக்கூடியவன் இருக்கக்கூடிய கணக்கு மீனராசி மன்றத்தில் இருக்கக்கூடிய சனி. சிம்மத்தில் இருக்கக்கூடிய சனி ராகு இருந்தால் எதிரிகள் இருப்பார், கேது இருந்தால் குழப்பங்கள் வரும், செவ்வாய் இருந்தால் விஷ விரோதிகளாலும் போட்டியாளர்களாலும் அவனுடைய தொழில் பாதிக்கப்படும். இது சிம்மராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி. அப்ப சனிக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்ப திருமண வாழ்க்கை எப்பொழுது பாதிக்கும்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுகபோகங்கள் எப்படி பாதிக்கும்? திருமணத்தை பண்ணி வைப்பவன் இதுக்கு சனி பகவானே. எப்படி ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள் கரு உருவாகுவதற்கு கர்மகாரர்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கும் பொழுது அவனுக்கு திருமண வாழ்க்கையை பண்ணுவேன். நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு வீட்டை கட்டணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல எங்க இருக்கிறான்னு பாருங்க. கோச்சார சனி வரும்போது வீட்டை கட்டி பாருங்க. கல் இல்ல, மண் இல்ல, செங்கல் இல்ல, சிமெண்ட் இல்ல, பணம் இல்லை என்று அந்த வீடு கட்டி முடிச்சிருக்கீங்க. அந்தந்த பாவகத்திற்கு இயற்கையாக லக்கண பாவகத்திற்கு 12 பாவகத்திற்கும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட் எடுங்க. ஒரு நீங்க தொழில் பண்றதுக்குண்டான கணக்கு பாருங்க. 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி உங்க ஜனன ஜாதகத்துல எங்க இருக்கிறான்னு பாருங்க. நீங்கள் ஒரு தொழில் செய்து அந்த தொழில முன்னேற்றம் வந்திருந்தீங்கன்னா அந்த லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய 12 ராசி மண்டலத்துல எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அப்ப நீங்க தொழில் பண்ணி சரியான முறையில் தொழில் பண்ணி அந்த தொழில் உங்களுக்கு நன்றாக அமையும் என்றால் இந்த 7.5 சனி, 8.5 சனி, 10.5 சனி எல்லாம் கிடையாது. அந்த ஜாதகத்தில் என்ன கோச்சார சனி பகவான் உங்களுக்கு லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியை பார்வை வரும் பொழுதோ 3ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாகவோ, 10ஆம் பார்வையாகவோ நீங்க பார்வை பெறும் பொழுதோ அல்லது அந்த 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியை கோச்சார சனி பகவான் கணக்கும் பொழுதோ ஒத்த ரூபாயை போட்டு பாருங்க, 1 கோடி ரூபாய்க்கு கண்டிப்பாக அந்த ஜீவனம் வளரும். இதில் என்ன கேட்டீங்கன்னா சனி கர்மா என்று சொல்லக்கூடிய கர்மாவுக்கு புண்ணிய கர்மாவாக சனி பகவான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தருவார். அப்ப சனி பகவானுடைய வேலை என்ன? பாவகர்மாவையும் செய்வார். இப்ப நான் சொல்றது பூராமே சுபகர்மாவுடைய கடன்கள் இருந்தாலும் உங்களுக்கு வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, 3ஆம் இடத்துக்கு அதிபதியை பாருங்க. அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி ஜாதகத்துல எங்க இருக்கிறான்னு பாருங்க. அந்த கோச்சாரத்துல சனி பகவான் வரும்போது அது வரைக்கும் பொறுப்பையா இருந்து இடத்த வாங்குங்க, வீட்டை கட்டுங்க. உங்களுக்கு பணமே இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கப்பட்ட அனைவருக்கும் காற்று, நீர், நிலம், நெருப்பு இந்த 4 வகையான விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும். அந்த நவகிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து தீர வேண்டும். இதுதான் பிரபஞ்சத்தினுடைய கட்டளை. நான் பிறந்த கர்மாவுடைய அமைப்பு என்பதை யாரும் மறந்தாங்க. எனக்கு இடம் வாங்குறதுக்கு காசு இல்லை. எத்தனை பேருக்கு பணம் இல்லாமல் எனக்கு வீடு கட்டியிருக்காங்க. எத்தனை பேர் கோடி கோடிக்கா பணத்தை வச்சுக்கிட்டு வீட்டை கட்ட முடியாம இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க.
பணம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரதானமான கேள்வினா கிடையாது. நிறைய பேர் படிச்சிருக்கிறான், பயங்கரமா இவ்வளவு நேரத்துக்கு படிப்பான், 4 டிகிரி 5 டிகிரி போட்டிருப்பான். அவனுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் வேலைக்காக வேண்டி ஓடிக்கொண்டிருப்பவன் எத்தனை பேர். எதையுமே படிக்க மாட்டேன்தான். அவனுக்கு பாத்தீங்கன்னா அங்கே இங்கே தெற்கே வடக்கு சுத்திக்கிட்டு இருப்பான், எங்கேயாவது அந்த கடை இந்த கடையில வேலை செய்யிருப்பான். திடீர்னு பார்த்தா அவன் ஒரு தொழிலை ஒரு அப்படியே ஸ்டெப்பா கொண்டு போய் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துல திரும்பி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அவன் ஒரு பெரிய முதலாளியாக என்ன கணக்கு கிரகங்கள் போய் பண்ணுதா? சூரியன் உச்சமாகி போட்டா நமக்கு சூரியன் உச்சம் சித்திர மாசத்துல பிறக்கிறவங்களுக்கு சூரியன் உச்சவன் பெற்றால் சூரியன் ஆட்சி அதிகாரத்துக்கு உள்ளவன், புகழ் பெறக்கூடிய தன்மை கொண்டவன் சொல்லியிருக்குது மாசம். அப்ப சித்திர மாசத்துல பிறந்தவங்க பூராமே அமெரிக்க அதிபராகவோ ரஷ்ய அதிபராகவோ இல்ல பாத்தீங்கன்னா இத்தாலி நாட்டுல இல்ல இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய அதிபராகவோ இல்லாட்டா பெரிய பெரிய ஆட்சியாளர்கள், மாவட்ட கலெக்டர், காவல்துறை கண்காணிப்பாளர், இல்லாட்டா ஆர்ஐ விஓ இப்படி எல்லாம் சித்திர மாசத்துல பிறந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு. அப்ப ஒரு எல்கேஜி பாடத்தை ஒரு யூகேஜி பாடத்தை தெரிந்து கொண்டு அதுதான் ஜோதிடம் என்பதை அதைத்தான் நமக்கு ஜோதிடம் என்பதை உண்டம் நமக்கு பல பல ஜோதிடர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லப்பட்ட விஷயம் தவறு, அது தவறுனா ஏன் தவறு என்பதை அடுத்து முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நடக்க முடியல, தத்தி எடுக்கும் போது கீழே விழுந்துச்சுன்னா பழையபடி அதுவே மீண்டும் கீழே விழுந்தாலும் திருப்பி முயற்சி எடுத்து நடக்கிறதுக்கு முயற்சி எடுத்து கொடுக்க குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயங்கள் ஒரு விஷயங்கள் ஜோதிடர்கள் கூட இல்லை. ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? தயவுசெய்து மக்களை சிந்தியுங்கள். நான் யாருக்கு காழ்ப்புணர்ச்சி இல்லை, ஒருத்தருக்கு எனக்கு போட்டியாவெல்லாம் எனக்கு யாரும் வரவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் யாரையும் போட்டியாளராக நினைப்பது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜோதிடம் என்பது இறைவன் கடவுளுக்கு அடுத்தபடியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜோதிடம். 4 பேத்துக்கு ஏதோ படமுளை விழுகிற நேரத்துல படமுளை விழுகிற நேரத்துல காக்கா உட்காந்துச்சுன்னா உடனே 4 விஷயம் யாருக்காவது ஜோதிடம் தெரிஞ்சுன்னா, நான் அவனுக்கு சொன்னேன் இப்படி நடந்துவிட்டு, இவனுக்கு சொன்னேன் இப்படி நினைச்சுக்கிட்டு தம்பட்டம் படிச்சுக்கிட்டு அவர்கள் தான் நம்முடைய ஜோதிடத்தினுடைய சக்கரவர்த்தி 9 கோள்களும் எனக்கு அனுபவிக்க நினைக்கிறதுனா முட்டாள்தனம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் மனிதங்களா ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு உண்மையை சொல்றேன். நான் அந்த ஃபீல்டுக்கு 30 வருஷம் ஆச்சு. நான் இந்த 30 வருடத்தில் பார்க்காத ஜோதிட சாம்பவான் கிடையாது, படிக்காத புத்தகம் கிடையாது, தேடாத ஊர் கிடையாது, போகாத கோயில் கிடையாது. இதை புதுசா நீங்க பாக்குறவங்க இல்லையோன்னு தெரியல. இன்னைக்கு என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா இந்திய அரசு துறையால், நான் கர்வத்தோட சொல்றேன்னு நினைக்காதீங்க, இந்திய அரசியல் துறையால் நான் 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 பட்ட அந்த திதியோகக்காரன் ஆய்வுக்காக வேண்டி 47 வருடங்களுக்கு அப்புறம் இந்தியாவில் எனக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு தனி அதாவது காப்புரிமைன்னு கேட்டீங்கன்னா அது என்னுடைய உழைப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 12 வருஷத்துக்கு முன்னாடி நவகிரக கோயில் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு திதிகளுக்கு கோயில் சொல்லுவாங்க, நாமயோகத்துக்கு கோயில் சொல்லுவாங்க, முடக்குக்கு கோயில் சொல்லுவாங்க, பைனாசிகத்துக்கு கோயில் சொல்லுவாங்க, கரணத்துக்கு கோயில் சொல்லுவாங்க. இதையெல்லாம் இந்த உலகத்திற்கு, இந்த ஜோதிட உலகத்திற்கு அறிமுகப்படுத்த என்ற பெருமை எனக்கு உண்டு. 5 ரூபா ஜோசியர் 50,000 ரூபாய் ஜோசியர் வரைக்கும் இந்த கோயில்களை பயன்படுத்துறது தப்பு இல்லை. அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு தெரிஞ்சுக்கிறேன். உலகத்துல எல்லாருமே தெரிஞ்சு வந்தவங்க யாருமே கிடையாது. சரி, இதை காழ்ப்புணர்ச்சியோட சொல்றோம்னு நான் நினைக்காதீங்க. தயவு செய்து 7ல் சனி இருந்தாலோ, லக்கணத்திற்கு 2ல் சனி இருந்தாலோ, 5 7ல் சனி இருந்தால் 2 திருமணம், லக்கணத்துக்கு 2 இருந்தால் குடும்ப வாழ்க்கை போச்சு, சந்திரன் சனியும் இருந்தால் புனர்வு உபாக தோஷம் என்று சொன்னால், புனர்வு உபாக தோஷம் ஆண்களுடைய தன்னுடைய கற்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ பெண்களுடைய கற்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ சொல்லும் எத்தனைக்கும் ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவர்களுக்கு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமாக என்னுடைய எதிர்ப்பு குரல் ஓங்கும் என்பதற்கு எந்த கணக்கும் இல்ல. அப்படி நான் சொல்வது தவறு, அதிகாரமா பேசலாம் அப்படி தவறு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாராக இருந்தாலும் ஆதாரப்பூர்வமாக அறிவியல் ரீதியாக அந்த ஜாதகரை எடுத்துக்கொண்டு ஜாதகருடைய வாழ்க்கையை கொண்டாந்து ப்ரூவ் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோவை எப்பேற்பட்ட அப்பா டக்கரா இருந்தாலும் பார்த்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதை ப்ரூவ் பண்ணாங்கன்னா 5 லட்சம் ரூபாய் இந்த வீடியோவின் வாரியாக நான் கொடுக்கறதுக்கு தயார். அன்று முதல் 5 வருட காலகட்டம் அவர்களுக்கு சேவகம் செய்வதற்கும் நான் தயார். அப்படி இல்லாத பட்சத்துல யாரும் இனிமேல் பாத்தீங்கன்னா சந்திரன் சனியை பத்தி யார் பேசினாலும் இப்படி அவர்கள் சவாலுக்கு வரலைன்னா, நான் 5 லட்சம் ரூபாய் 5 வருஷம் சேவகம் நான் பண்ற மாதிரி 5 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு அவர்கள் 5 லட்சம் சேவகம் செய்வதற்கு
தயாராக இருக்கணும். இது பல பேருடைய பெண்கள் எனக்கு சமீபத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 10 வயசு குழந்தைய ஜாதகம் பார்க்க போயிருக்கிறாங்க. சென்னையில மிகப்பெரிய ஜோசியர் சந்திரன் சனி சேர்த்திருக்கு, இந்த புள்ள கெட்டு போயிடுன்னு சொன்னவொன்னா அந்த அம்மா போய் சூசைட் பண்ணி செத்து போயிடுச்சு. ஆதாரம் இருக்கு. எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய குறைபாடு. ஜோதிடம் வந்து ஒரு மனிதனை வழிகாட்டுவதற்கு தானே ஒழியா, வாழ வைக்கிறதுக்கு தானே ஒழியா, அவனை வந்து விழுகிறதுக்கோ அவனை அப்படியே இருந்தாலும் அதற்கு முன்னாடி தீர்வுகளை தெரிஞ்சுட்டு நீ சொல்லு. எடுத்த எடுப்புல படம் 2 பொண்டாட்டி, இவன் 2 பொண்டாட்டி ஓடி போயிருவா. அப்ப சந்திரன் சனி இல்லாதவங்க எல்லாம் யாருமே அந்த மாதிரி இல்லையா? ரைட். நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றக்காக சொல்லணும்னு நினைக்காதீங்க. சில ஆதங்கங்கள், சில நேரங்கள்ல சொல்ல வேண்டிய விஷயங்கள். நான் பெரிய ஜோதிடத்தின் அறிவாளியோ அப்படிலாம் கிடையாது. ஒரு உண்மையை சொல்றேன். நான் 100 ஜாதகம் பார்த்தால் 80 ஜாதகம் 70 ஜாதகம் தான் எனக்கு சரியான கணிப்பு வருகிறது. அப்படி நான் சொல்லப்பட்ட பலாபலங்களும் 70 80 சதவீதம் தான் பயன்பாட்டுக்கு வருகிறது. இன்னும் 20% என்ன சொல்றது, இது நமக்கு என்ன வழிபாடு பண்றது, என்ன அவங்களுக்கு கேள்வி பண்ற விஷயம் என்றும் எனக்கு தெரியாமல் ஒரு ஜோதிடத்தில் கரையை தேர முடியாத ஒரு மாணவனாகத்தான் இருக்கிறார். இதுதான் என்னுடைய அனுபவத்தில் இருக்கு. நீங்க எல்லாம் போன் பண்ணணும், ஜாதகம் பார்க்கணும், எனக்கு வந்து விளம்பரமே தேவையில்லை. நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பேஸ்புக்லயே நாங்க தெரியும். என்னுடைய என்னுடைய பயணம் சிறப்பான பயணம். அது போக இப்ப சொல்லிடுறேன், முடிச்சிடலாம். அப்ப குடும்பஸ்தானம், சனி பகவான் கர்மகாலம், குடும்பஸ்தானம், குடும்ப வாழ்க்கை பாதி. அது மாதிரி என்ன கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான பாதிப்பு. இதற்கெல்லாம் சனி பகவான் எப்படி தன்னுடைய பாதிப்பை செய்வான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவக ரீதியாக, ஆதிபத்திய ரீதியாக மேஷராசி மண்டலத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்ல பணி ஜாஸ்தி ஆயிடுச்சா? 20 40 தான். ஓகே. பாவக ரீதியாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசி மண்டலத்துக்கு 2ஆம் இடம் ஆதிபத்திய ரீதியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி மண்டலத்திலையும் துலாம் ராசி மண்டலத்திலையும் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானோ செவ்வாய் பகவானோ நின்றால் அவர்களுடைய வாழ்க்கைகள் தேவையில்லாத தடுமாற்றத்தையும் மிகப்பெரிய குழப்பத்தையும் கண்டிப்பாக இந்த சுக்கிரனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் ரிஷபராசி மண்டலத்திலையும் துலாம் ராசி மண்டலத்திலையும் இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய இல்வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான கருமா வீழ்ச்சி. நீங்க பெரும்பாலும் 83 84 85 86ல ராகு பகவான் வந்து ரிஷபம் மேஷத்திலையும், சனி பகவான் வந்து உங்களுக்கு துலாமிலையும் இருக்க பிறந்தவர்களுடைய பல பேருடைய வாழ்க்கையில தாமதத்துக்கும் 2ல சனி இல்லாட்டாலும் சரி, 7ல சனி இல்லாட்டாலும் சரி, சந்திரன் சனியும் இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி மண்டலத்தில் ராகுவும் இதுக்கு துலாம் ராசி மண்டலத்தில் சனி பகவானும் உச்சமற்ற சனி பகவானும் இருக்கக்கூடிய பல பேருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உறுதியாக பாதிப்பு உள்ள தாமத திருமணமாகும் அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான அமைப்புகளுக்கு ஒரு பாதிப்பை. இதுதான் சனி பகவானுடைய பாதிப்பு. அப்ப எப்ப யோகத்தை அள்ளித்தருவான் சனி பகவான்? அப்ப யோகத்தை எப்ப அள்ளித்தருவான்னு சொல்லி கணக்கு கேட்டீங்கன்னா, சனி பகவான் புதனோடு இணைந்தாலும் புதனுடைய வீட்டில் இருந்தாலும் அவன் ஜமீன் போல் வாழ வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக உண்டு. வைரம் போல் அவன் இருப்பான். வைரத்தை பட்ட தீட்டணும். இப்போ மிதுன ராசி மண்டலத்துல சனி பகவான் இருந்தாலும், கன்னி ராசி மண்டலத்துல சனி பகவான் இருந்தாலும், புதனும் சனியும் உங்களுக்கு பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் சனி பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜாதகரை வைரம் போல் உருவாக்கி வைத்திருப்பான். அதுதான் புண்ணிய கர்மா. மேஷராசி மண்டலத்தில் சனி பகவான் நீச்சம் சொல்றான். சனி பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா மேஷராசி மண்டலத்தில் சனி பகவான் இருந்து விட்டால் அவன் வெளியே தெரியாத ஒரு மிகப்பெரிய தொழிலுக்கு சம்பந்தப்பட்டவனாகவும் ஒரு கௌரவமிக்கவனாகவும் இருப்பான். சனி பகவான் மேஷத்தில் இருந்தாலே அவன் அடிப்படை விஷயமாக 1 அரை 3/4 முழுசு அப்படின்ட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சொல்லுவான். சனி நீச்சமாகி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தப்படக்கூடாது. சனி நீச்சம் என்று சொன்னால் அது செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் சனி பகவான் நீச்சத்தினுடைய தன்மை பாதிக்கப்படாது. அப்ப சனி எந்தெந்த விஷயத்தோடு சேர்ந்தால் சனி யோகத்தை தருவான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக புதனோடு இணைந்தாலோ அல்லது புதனுடைய நட்சத்திரத்தில் இணைந்தாலோ
புதனும் சனியும் பரிவர்த்தனை பெற்றுக் கொண்டாலோ புதனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலையும் சிம்மத்திலையும் கண்டியிலையும் சனி பகவான் இருந்து விட்டாலோ நீங்க பெரும்பாலும் வந்து பாருங்க 78 79 80 பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் இருக்காது. ஆனால் 80 82 பிறந்தவங்களுக்கு தொழில முன்னேற்றம் இருக்கும். அங்கே குரு பகவானும் சனி பகவானும் அஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கப்படுமே ஒழிய கண்ணியில் சனி பகவான் இருப்பவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கு உண்டு. அது மாதிரி இந்த உத்திரம் உத்திராடம் பூரட்டாதி உத்திரட்டாதி அந்த நட்சத்திரங்களுக்கு ஏதோ ஒரு ஒற்றுமை தெரிகிறதா? உத்திரம் சனி பகவானுடைய சாரி சூரியனுடைய நட்சத்திரம். அதே போல் உத்திராடம் அதுவும் சூரியனுடைய நட்சத்திரம். இது எதற்கு ஆடம் என்ற ஒரு நட்சத்திரத்தையும் அதற்கப்புறம் என்ன குரு பகவானுடைய நட்சத்திரத்துல பூரட்டாதியும் உத்திரட்டாதியும் இந்த நட்சத்திரத்துல ஏதோ ஒரு பெயருடைய கனெக்டிவிட்டி இருக்கிறத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மிகப்பெரிய உண்மை தெரியும். பொதுவா சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டாரே, அதுபோக சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவனுக்கு வியாதியினாலும் மன ரீதியாலும் எல்லாம் இருக்கும். வீடு இருக்கும், வாசல் இருக்கு, சொத்து இருக்கு, சொகம் இருக்கும். அவன் மனவியாதியில் பீடிக்கப்படுவான் அல்லது நோய் நொடியினால் பீடிக்கப்படுவான். சனி பகவான் உத்தர நட்சத்திரத்தில் யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. உத்திரத்திலையும் உத்திராடத்திலையும் சனி பகவான் இருந்து விட்டாலே, அதாவது உத்திராடம் என்பது தனுசு ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், உத்திரம் என்பதே கன்னிராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம் தானே ஒழிய அது உடைப்பட்ட நட்சத்திரமாக இருக்கிறதால 2 3 4களுக்கு உண்டான கணக்குகள் கிடையாது. உத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசி மண்டலத்தில் உத்திரத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி, தனுசு ராசி மண்டலத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவன் விபரீத ராஜயோகத்தை செல்வம் செல்வாக்கு புகழ் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு அவன் உறுதியாக பயணிப்பது கண்டிப்பாக உறுதி. அதுபோக மத்தியமமான யோகத்தை எந்த கிரகங்களோடு இணைந்தால் அவன் எந்த நட்சத்திரத்தோடு இணைந்தால் அவன் சிறப்பான விஷயத்தில் செய்வான் என்று சொன்னால் சனி பகவான் ராகுவுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தை இருந்தால் தனித்தன்மையில் செயல்படுவதாக உண்டு. கும்பத்தில் இருக்கக்கூடிய சுவாதிக்கு சனி பகவான் சுவாதியில் நின்றாலும் சரி, செவ்வாய் சுவாதியில் நின்றாலும் சரி, ராகு சுவாதியில் நின்றாலும் சரி, கும்பம் என்பது ஒரு கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம். அப்ப கும்பாபிஷேகம் எப்ப பண்ணுவாங்கன்னு கேட்டா இடத்த பார்த்து கீழே அஸ்திவாரம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி கம்ப்ளீட்டா எல்லா வேலையும் முடிஞ்சு அவர்களுக்கு அந்த இடத்துக்கு உயிர் ஊட்டக்கூடிய காலகட்டங்கள் வரும் வரை அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய கலசம் காத்து கொண்டிருக்கும். அதுபோல் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சுவாதி இதுக்கு சதய நட்சத்திரத்திலையும், ராகு பகவான் சதய நட்சத்திரத்திலையும், செவ்வாய் சதய நட்சத்திரத்திலையும் கண்டிப்பாக இருந்து விட்டாலே அந்த ஜாதக ஏழ்மையில் இருந்தாலும் சரி, கல்வி குறைவான கல்வியாக இருந்தாலும் சரி, அவர் மக்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அதிகாரியாக இருப்பார். ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சிகப்பு விளக்கு வச்ச வாகனத்துல செவ்வாய் சதயத்தில் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக படித்திருக்கிறார்களோ படிக்கலையோ பணக்காரனோ ஏழையோ எது இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சிகப்பு விளக்கு வச்ச வாகனத்தில் அவர்களுக்கு ஒரு உயர் பதவி ஒண்ணு மினிஸ்டரா கூட வரலாம், அல்லது ஒரு இது படிக்காட்டினா ஒரு இருக்கக்கூடிய ஒரு கலெக்டருக்கு உதவியாளராக கூட வரலாம், அல்லது ஒரு வாகன ஓட்டிய பார்த்த சாரதியாக கூட வரலாம். ஆனா சில பேருக்கு திடீர்னு ஒரு கமிட்டியாக யோசிக்குமே, அப்ப சிவப்பு உலக வச்ச வாகனம்னா அப்ப ஆம்புலன்ஸ் சிவப்பு உலக வச்ச வாகனம் தானே, அதுலயும் போவோமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக செவ்வாய் ராகுடைய நட்சத்திரத்திலையும், ராகுடைய நட்சத்திரத்திலையும், சனி பகவான் ராகுடைய நட்சத்திரம் அதாவது சதய நட்சத்திரத்தில் நின்று விட்டாலே அவருடைய வாழ்க்கையில் கர்மா இடங்களினா அடிப்படையில் அஸ்திவாரத்தோடு பலமாக பல பேர் ஊர் பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணி அதை கொண்டாடக்கூடிய தன்மைக்கு இந்த சனி பகவான் கொண்டாந்து விட்டுவார் என்பது கணக்கு. அதுபோக சனி பகவான் நவாம்சத்தில் ஒரு மிக சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுப்பார். யாராவது 2 நிமிஷம் பேசுங்க, ஒரு டீ குடிச்சு. பரணி சுவாமி தான் பேசுறேன் சாமி. ஒரு நிமிஷம். இப்ப ஐயா சொன்னதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த நீங்க எல்லாருமே உள்வாங்கணும்.
பொதுவா அவரு ஐயா ஒரு பாடம் நடத்தின விஷயத்துல நீங்க கவனிச்சீங்களோ இல்லையோ, ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு நுணுக்கமான விஷயத்த சொன்னார். என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு திருமண விஷயமா இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், வீடு கட்டக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ஜாதகத்துல எப்ப நடக்கும் அப்படிங்கக்கூடிய மேட்ரை அழகா அற்புதமா சொன்னார். அதை நீங்க மத்தவங்க கவனிச்சீங்களோ இல்லையோ, நான் நிறைய கவனிச்சேன், மத்தவங்களும் கவனிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அவர் ஐயா சொன்னார் பாருங்க, உங்களுடைய ஜாதகத்துல ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்து அதிபதி அது எங்க வேணாலும் இருக்கட்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்து அதிபதி எங்க வேணாலும் இருக்கட்டும், எந்த ராசிக்காரருக்கு வேணாலும் இருக்கட்டும், அந்த கிரகத்தை கோச்சார சனி கடக்கும் பொழுது நிச்சயம் திருமணம் நடந்தே தீரும்னு ஒரு அற்புதமான விஷயம். இதுதான் இதைத்தான் நான் இவர்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறதே. நம்ம ஒருத்தர் விஷயம் எதிர்பார்க்கறது இதுதான். இதை கால நிர்ணயம் பண்றது. அதையும் ஒன்று சொன்னாரு. ரெண்டாவது, அந்த சனி பார்க்கக்கூடிய 3 7 10ஆம் பார்வையாக கோச்சாரத்துல 7ஆம் அதிபதியை பார்க்கணும். ஒரே விஷயம், 7ஆம் இடத்துடைய அதிபதியை கோச்சார சனி கடக்கும் பொழுது அல்லது 7ஆம் இடத்து அதிபதியை சனி 3 7 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது நிச்சயம் 100% அவர்களுக்கு தொழில், அதாவது திருமணம் அமைந்தே திருநார். ரொம்ப அற்புதமான ஒரு அழகான விஷயம். அதே தொழிலுக்குன்னு தான் சொன்னார். தொழில் ஸ்தானத்துடைய அதிபதி உங்க ஜாதக இடத்துல எங்க வேணாலும் இருக்கட்டும், அவர் கோச்சார சனி கிடக்கும் பொழுதும் சரி, அந்த கோச்சார சனி 3 7 10ஆம் பார்வையா பார்க்கும் பொழுதும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு தொழில ஒரு பதவி உயர்வு, உத்தியோகம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு அரிய பொக்கிஷமான ஒரு தகவல். இப்படிப்பட்ட தகவல் எல்லாம் நம்ம எல்லாத்திட்டையும் எதிர்பார்க்க முடியாது. ஓப்பன் டாக்ல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு வந்திருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்த்துக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரிதான் எல்லா விஷயத்துக்கும் சொன்னார். நீங்க என்ன சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்துறீங்களோ எப்பயுமே நீதிமான், கர்மவான், தொழில்காரகன், ஜீவனக்காரகன் அவருடைய உதவி இல்லாம நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா பாத்துக்கங்க. குரு பணத்தை கொடுக்கிறவரு, சுக்கிரன் பணத்தை கொடுக்கிறவரு, ஒரு பணம் காசு பெருந்து பெருத்து லாபங்கள் அடையிறது அப்படின்னு எல்லாமே எல்லாம் ஒவ்வொரு கிரகத்தை சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே ஒரு லாபத்தை ஒரு ஜாதகருக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். ஏன்? காலச்சக்கரத்துல 10ஆம் இடமான தொழிலுக்கும் ஜீவனத்துக்கும் உண்டான கிரகம் சனி பகவான். அதே மாதிரி காலச்சக்கரத்துல லாபஸ்தானத்துக்கும் உண்டானவன் சனி பகவான் தான். அவரு தான் ஒருத்தர் ஒரு மனிதனுடைய லாபத்தை கொடுத்து மிக ஒரு அற்புதமான உன்னத நிலை கொண்டு போக முடியும். அதைத்தான் ஐயா சொன்னாரு. திருமண விஷயத்துக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் இந்த வீடியோவை திருப்பி இன்னொரு தடவை அப்படியே நீங்க லைவ்ல ஓடிட்டு இருக்குது. நாளை கட் பண்ணியும் போடுவேன். நீங்க லைவ்லயும் போய் இந்த வீடியோ இன்னொரு தடவைக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே கால நிர்ணயம் பண்ணிடலாம். சொல்லிடலாம் ஒருத்தருக்கு திருமணம் எப்பாகும், தொழில் எப்பாகும், வீடு கட்டுறது அப்படிங்கக்கூடிய விஷயத்த நீங்க அழகா சொல்லிடலாம். ஐயா அவருக்கு கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்காக நான் நன்றி சொல்றேங்க ஐயா. சரி, ஒருத்தர் வந்து படிச்சிருக்கிறாரு, வேலைக்கு போகணும், அல்லது ஒரு அரச பதவி இருக்கணும், அல்லது அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு ஒரு தொழில் பண்றதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ ஏதாவது லோன் கீடு வாங்கணும், அடுத்தவங்களுடைய பணம் சார்ந்த விஷயத்துக்கு பண்ணணும்னா நவாம்சத்தில் யாருடைய ஜாதகத்தில் சனி பகவான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மேஷத்திலையும் கன்னியிலையும் தனுசிலையும் சனி பகவான் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் சனி பகவான் அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை கோச்சார சனி பார்க்கும் பொழுது கடக்கும் பொழுது பார்க்கும் பொழுதும் அல்ல, கடக்கும் பொழுதும் அவர்களுக்கு ஊழ்வினை புண்ணிய கர்மாவினால் அவர்களுக்கு செல்வத்தை கொடுப்பதற்கு தயார் நிலையில் சனி பகவான் இருப்பார். மேஷம், கன்னி, தனுஷு நல்லா தெரிஞ்சுக்கிருக்க. மேஷம், கன்னி, தனுஷு இந்த 3 ராசிகள்லையும் நவாம்சத்தில் சனி பகவான் இருக்கிறாரோ இது வந்து என்னுடைய 30 ஆண்டு கால அனுபவத்தில் பலவிதமான ஆராய்ச்சிகள்ல அரசு பதவி ஏற்றவங்க, கலெக்டர் ஆனவங்க, எஸ்பி ஆனவங்க, ஜட்ஜ் ஆனவங்க, அதுபோல் என்கிட்ட மந்திரி பதவி, பெரிய பெரிய உயர் பதவி அடைஞ்சவங்களுக்கு பூராமே
இந்த ராசி கட்டத்துல 12 கட்டத்துக்குள்ள வச்சுக்கிட்டு 27 நட்சத்திரங்களுக்கு 108 பதிவுகளையும் 3ஆம் இடத்துக்கு இருக்கிற நாள்ல பாக்குறான். 4ஆம் இடத்துக்கு இருக்கிற 5 விட பாக்குறான். இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு ஒரு தவறான வழிகாட்டுதல் உண்டு. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துக்கு திசை சனி திசை வந்தால் அவனுக்கு மாரகம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. 4ஆம் இடத்துக்கு சனி திசை நடக்கிறவங்க இருக்கலாம். ஜோதிடர்கள் நம்மளாம் எப்படி பயமுறுத்துறதுன்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு மனிதருக்கு 4ஆம் இடத்துக்கு திசை வந்தால் அவள் என்ன நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரத்தில் ஜனனமாகும் என்று சொன்னால் சித்திரை மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல அவன் ஜனனமாகும். அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்தினுடைய கணக்குப்படி பார்த்தாலும் பிறக்கும் பொழுது செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தோடு முதல் நாள் பிறந்தாலும் யாராவது பேப்பர் பேனா வச்சிருந்தா எடுத்துக்க கூட்டி பாருங்க. செவ்வாய் 7 வருஷம், ராகு 17 வருஷம் 25 வருஷம், குரு பகவான் 16 வருஷம். அப்ப என்னங்கன்னா 25 + 16 41. அது போக சனி பகவான் 19 வருஷம். 60 வருஷத்தோட நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு உண்டான திசை மாரகம் என்று சொன்னால் 60 வயசோட சித்திர நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு நடக்கணும். நடக்குதுதா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அவனுக்கு மாரகம்னு இறப்பு வராட்டாலும் பரவாயில்ல, அதாவது கஷ்ட காலங்களை தாக்குவான். 60 வயசுல ஒரு மனிதன் எவனுக்கு உலகத்தில் 60 வயசுல வர்றவங்களுக்கு நிச்சயமாக கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் உடம்புல நோய் நொடிகள் இல்லாமல் யாருக்கும் இருக்க போவது கிடையாது. இது இயற்கை. அப்ப இந்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதிமுறைகள்ல கணக்கிட்டு பார்க்கும் பொழுது நிச்சயமாக என்னன்னா ஒரு கடுமையான பாதிப்புகள் நமக்கு நம்ம தேவையில்லாத ஒரு முன்னோர்கள் ஏற்ற முட்டா. அதாவது என்னன்னா எங்க அப்பன் தோண்டின கிணறு உப்பு தண்ணின்னா அதைத்தான் குடிப்பேன் அப்படின்னா இது சாத்தியப்படுகிறது. மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். அதுபோக இந்த சூரியன் செவ்வாய் இணைவு இடுகதிரும் செவ்வாயும் எங்கிருந்தாலும் இளவயதில் விதவை நிறைய சொல்றாங்க. அப்ப பெண்ணுக்கு மட்டும்தானே, ஆணுக்கு இல்லையா? ஆணுக்கே கிடையாதா? அப்ப அது சூரியன் செவ்வாயும் அப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரிதான்னா சரிதான். எப்படி சரி? அதாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சனி பகவான் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய கால புருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி மண்டலத்தில் ஒரு ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் இருக்க பிறந்து அவர்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசி மண்டலத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஊழ்வினை கர்மதோஷம் இருக்கிறது. மற்றபடி இந்த 2ல செவ்வாய் இருக்கு, 4ல செவ்வாய் இருக்கு, 7ல செவ்வாய் இருக்குது, இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 1ல செவ்வாய், 2ல செவ்வாய், 4ல செவ்வாய், 7ல செவ்வாய், 8ல செவ்வாய், 12 6 இடத்துல 6 லக்கணத்துக்காரவங்களுக்கு 6 இடத்துல இருந்து செவ்வாய். ஒரு நாளைக்கு 12 24 மணி நேரத்துல 12 லக்கணம் தான் அமையும். எப்ப நீங்க பார்த்தாலுமே 4 லக்கணத்துக்காரவங்களுக்கு தினந்தோறும் 4 லக்கணத்துக்காரவங்களுக்கு ராகுகேது தோஷமும் 6 லக்கணத்துக்காரவங்களுக்கு செவ்வாய் தோஷமும் இயற்கையாகவே பிறந்தவன் வாழ்ந்தவன் செத்தவன் போனவன் இருக்கிறவன் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் இனிமே பிறக்க போறவன் எல்லாத்துக்குமே உண்டு. அப்ப இந்த அடிப்படை விஷயங்களை வைத்து ஏன் பயப்படுத்துற விஷயத்தை காட்டிலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்மாவுடைய தொடர்பு சனி பகவானுடைய நிலைப்பாடு இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அந்த மகர ராசி மண்டலத்துல செவ்வாய் உச்சபலன் பெற்ற செவ்வாய் உச்சமற்ற செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உச்சமற்ற சூரியனை பார்த்தால் மட்டும்தான் கணக்கே. அதுபோக ஒருவருக்கு பூர்வீகம் ஏதாவது சூரியன் நீச்சமாய் போச்சுன்னா போதும், பூர்வீகத்திரடி இருக்காத ஒளிப்பெரு. பூர்வீகத்திரடி இருக்கிறதுக்கு லாய்க்கில் ஏன்னா சூரியன் நீச்சமாயிட்டானே, லாய்க்கே கிடையாது, பூர்வீகத்தை விட்டு ஓடி போயிரு, குத்து போட்டு ஓடி போயிரு. சுக்கரம் உச்சமாயி போச்சுன்னா கடனை வாங்கி செய்ய, சுக்கரம் உச்சமாயி கடனை வாங்கி செய்ய அடுத்தது கொஞ்சம் எத்தனை பேர் இருக்கலாம். சூரியன் நீச்சமாயி போச்சு, உனக்கு பூர்வீகம் போச்சு. அப்ப சூரியன் எங்க நீச்சமாக்குறான்? சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய துலாம் ராசி மண்டலத்தில் அந்த ராகு சுவாதி என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் மட்டும்தான் சனி பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஒரு உச்சம் நீச்சம் மூலத்திரியோட அமைப்பை கொடுக்குது. ராகு பகவான் சனி பகவானுக்கு உச்சத்தன்மைக்கு ஒரு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. சுக்கிரனுக்கு ஆட்சி ஒதுக்கு மூலத்திரிகோணத்தை உச்சம் இல்ல, சுக்கிரனுக்கு ஆட்சி மூலத்திரிகோணத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. சூரியனுக்கு நீச்சத்தன்மையை கொடுத்து வச்சு ஒரு பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பதவி பெற்றவர்கள் பதவியில் இருக்கிறவங்க போல பாத்தீங்கன்னா சூரியன் நீச்சப்பட்டவர் ஜாதகம் நிறைய. அப்ப இந்த சூரியன் செவ்வாயினுடைய கணக்குப்படி பெண்ணுக்கு மட்டும்தான் இல்ல, சூரியன் நீச்சப்பட்டதுதான். இது பெரும்பாலும் நான் எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் பல பேரு சூரியன் நீச்சமாய் போச்சு, அவங்க பூர்வீகத்தை விட்டு நீங்க வெளியே போயிருங்க, அவங்க ஏதோ ஒரு பக்கம் அவங்களுக்கு வேற ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில எப்படியெல்லாம் நீச்சம் உச்சத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் இருக்க
இருக்கக்கூடிய பூர்வீகத்தை நிலைப்படுத்துவது கணக்கு அல்ல. இப்ப சூரியனும் செவ்வாயும் ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கு இருந்தாலும் சரி, ஆணுக்கு சூரியன் செவ்வாய் சனி பகவானுடைய வீட்டில் இருந்தால் அவன் கண்டிப்பாக நேரிடா அரசு விரோதம் பெறுவது உறுதி. அப்ப சனி பகவானுடைய வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசி மண்டலத்திலையும், மகர ராசி மண்டலத்தில் பொதுவா 10ஆம் இடம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுபோக லக்னாதிபதி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் ஒரு ஜாதகம் அமைந்து விட்டாலே அந்த ஜாதகம் கண்டிப்பாக கர்ம ஜாதகம். லக்னாதிபதி 10ல போய் கேந்திர படம் பெற்றுட்டான், நோ யூஸ். நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. அதுபோக குரு பகவான் சைலண்ட் கிளராக வேலை செய்வான். சனி பகவான் குரு பகவான் எப்பொழுது சைலண்ட் கிளராக வேலை செய்வார் என்று சொன்னால் சனியோடு இணையும் போதுதான் குரு பகவான் பாதிப்பை தரும். அப்ப சனி பகவானுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு பணம் இருக்க வேண்டாம், ஒண்ணுமே இருக்க வேண்டாம், எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இருக்க வேண்டாம். ₹1 கையில வச்சுக்கிறங்க, ₹1 கையில வச்சுக்கிறங்க. உங்களுடைய லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாருங்க, உங்க ஜனன ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. அதை கோச்சார சனி பகவான் பார்க்கும் பொழுதோ அல்லது கடக்கும் பொழுதோ அந்த ₹1 போட்டு நீங்க இந்த சிவாஜி படத்துல சிவாஜி ₹1, ரஜினி ₹1 தூக்கி போட்டு பணக்காரன் ஆகிற மாதிரி அந்த ₹1 உங்களுக்கு 1 கோடியாக மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சுக்கிரன் சனி இணைவு வரக்கூடிய காலகட்டத்தில் 1 கோடி 100 கோடி போட்டாலும் அது பணம் வேல்யூ இருக்கிற வரைக்கும் கரைஞ்சுக்கிட்டு தான் வருமே ஒழிய கூடுதல் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. நவாம்சத்தில் மேஷம், கன்னி, தனுசுகள் சனி பகவான் இருக்க பிறந்தவன் மட்டும்தான் இந்த பூலோகத்தில் செல்வம், ஆட்சி அனைத்தையும் இருக்க பிறக்க முன்ஜென்ம கர்ம புண்ணிய கர்மாவால் இருக்க பிறந்தவன் என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. வேலை வாய்ப்புக்கு போகணுமா, வேலை வாய்ப்புக்கு போகணுமா, இந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை பாருங்க. சூரியன் பிறவி ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை உங்களுக்கு பதவி ஏற்க போறீங்க, ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்க, வெளிநாடு போறதுக்கு பசங்க எல்லாம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவன காரகன் அந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்க இருக்கின்றானோ அந்த இடத்தை, அதாவது என்ன கேட்டா உயிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுதும் அல்லது 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுதும் நீங்க வெளிநாடு அப்ளை பண்ணாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பண்ணாலும் சரி, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ணாலும் சரி, சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை கொடுக்க வேண்டிய கடமையும் கட்டாயம் உறுதியாக உண்டு. ஏன் கேட்டீங்கன்னா அவன்தான் ஒரு உலகத்தில் அனைத்து உயிர்களுக்கும் ஜீவனகாரகன் என்று பெயர். அவன்தான் ஆயுள்காரகன். பொதுவா பகல்ல உயிர்காரகன் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன். இரவுல உயிர்காரகன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சனி பகவான். அவன்தான் தகப்பன். பகல்ல தகப்பன் எல்லா உயிர்களுக்கும், புல்லு பூண்டு பறவை பாம்பு பச்சி அனைத்து விதமான ஜீவராசிகளுக்கும். உலகத்தில் யாருன்னு கேட்டீங்கன்னா உயிர்காரகன் யாருன்னு கேட்டா சூரியன். இரவில் யார் உயிர்காரகன்னா சனி பகவான். நைட்டு படுத்ததுக்கு அப்புறம் நம்ம எந்திரிச்சாதான் நான் தனிகாசனம், நான் ராமசாமி, நான் குப்புச்சாமி அப்படின்றது தெரியுமே ஒழிய அந்த உடலை, உயிரற்ற உடலை, நமக்கு நினைவுகள் ஒரு ஹோமாஸ்டேஜ் இருக்கக்கூடிய உயிரை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் காப்பாற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் அவனை என்ன கேட்டீங்கன்னா ஆயுள்காரகன்னு சொல்றோம். தவறுதலாக என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா அந்த 7 சனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி, அஷ்டாஷ்டம சனி, இந்த காலகட்டங்கள்லாம் உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு திருமண வாய்ப்பு தடைப்பட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும். உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்திற்கு உண்டான அமைப்புகள் வரும். அதுபோக குழந்தை பாக்கியை பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் அப்பொழுதுதான் வரும். ஒரு மனிதனுக்கு ஆற்றுநாள் கொடுநோய் என்று சொல்லக்கூடிய தீராத நோய்கள் இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன், அதை எப்ப நிவர்த்தி செய்யணும் என்று சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 22வது நட்சத்திரம் எதுவோ அது வைநாசிக தோற்றத்தையும் உடலையும் மனதையும் உடம்பில் வரக்கூடிய நோயையும் உற்பத்தி பண்ணக்கூடிய நட்சத்திரம் சந்திரன் என்று சொல்லக்கூடிய உடல்காரகனுக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் ஒரு சனி பகவான் என்றாலோ அல்லது அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திசாநாதன் அந்த நட்சத்திரத்தில் என்ற திசை நடத்தினாலோ அவனுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் தோஷங்கள் உண்டு. தோஷங்கள்லாம் என்ன, கண்டிப்பாக நோய் கண்டிப்பாக தெரியும். இப்போ ஒரு உதாரணத்திற்கு
ஒரு பூராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு 22வது நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடகராசி கன்னிராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு கன்னிராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரமும், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய 2 பாதங்கள் என்று சொல்லக்கூடிய கணக்குகள்ல இந்த உடைப்பட்ட நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரமும் வருவாங்க. அப்ப அந்த ஜாதகருக்கு உடல் ரீதியாக என்ன நோய் அந்த கர்மா காண்கிறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கன்னிராசி மண்டலம் உடல் உறுப்புகளில் வந்து பாத்தீங்கன்னா, முதலில் கணையமும், 2வது சிறுநீரக சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான வாய்ப்பு பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அது எல்லா பூராட நட்சத்திரத்துக்காரங்களும் கேட்டீங்கன்னா இல்ல. அப்போ ஒரு திசாநாதன் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் திசாநாதன் நடக்கும் பொழுது அந்த சித்திரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் ஜென்மம், மணிஜென்மம், திருஜென்மமாக இருந்தாலும் கூட அந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசையில் மட்டும்தான் அவனுக்கு உடல் கூறுகள் ஏற்படும். இது வைநாசிக தோஷம் என்று பெயர். இது வந்து உடல் கருமா என்று சொல்லக்கூடிய கணக்கு. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கெல்லாம் காலம் கலியுகமாக மாறி ஒரு திருமணம் முடிந்து மறு திருமணம் முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் கருமாவை தெரிவு செய்து அடுத்த வாழ்க்கை இல்வாழ்க்கையில் பயணித்தால் மட்டும்தான் அவர்களுடைய அடுத்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லாட்டினா இந்த ராகு கேது தோஷம்லாம் ஜாதகத்தில் கிடையாது. தோஷங்களில் மிக கடுமையான ஊழ்வினை கிரக தோஷம், விஷகணிகா தோஷம், மந்தியா தோஷம், காகமந்தியா தோஷம் என்ற 3 வகையான தோஷங்கள் உண்டு. அப்படி தெரியாமலோ ஒரு வாழ்க்கையில ஆண்மண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெண்ணுடன் பழகியோ மன ரீதியாக உடல் ரீதியாக பழகி இருந்து அடுத்த திருமணத்திற்கு போகும் பொழுது அடுத்த இல்வாழ்க்கைகள் போகும் பொழுது ஒரு பரிகாரத்தை தயவு செய்து நமக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கு கண்டிப்பாக பயன்படுத்துங்கள். கடலில் நீராடச் சொல்லுங்கள். அங்க போய் என்ன கேட்டா உப்பும் மிளகும் பரிகாரம், உப்பு மஞ்சள் மிளகு பரிகாரம் என்ற ஒரு பரிகாரம் உண்டு. அதை செய்ய சொல்லுங்க. நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கோயில்கள்ல வந்து மாரியம்மன் கோயில்ல அல்லது பெரிய நம்ம இருக்கக்கூடிய கிராம தேவதைகள்ல கோயில்கள்ல உப்பு மிளகும் மஞ்சளும் போட சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே மன ரீதியாக ஒரு ஆண் பெண் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த உடல் கருமா என்று சொல்லக்கூடிய அந்த கர்மாவுடைய உடல் கருமா மற்றவர்களுடைய உடல் கர்மா அவர்களோடு இணைந்து மீண்டும் அடுத்த பயணத்துக்கு புனிதமாகும் போது நிச்சயமாக அவர்களுடைய இல்வாழ்க்கையில் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு கிரகதோஷங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இது வந்து அனுபவத்தில் ராஜ ஜோதிட ரகசியமாக என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையான ரகசியம். அதனாலதான் அன்னைக்கு இடம் கேட்டீங்கன்னா அப்படி சப்போஸ் பண்ணலான்னு இருக்க வேண்டி இருந்தாலும் உப்பு மிளகு நம்ம போட சொல்வதற்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அது எங்க போட சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா கடுங்கு மரம்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பலி கொடுக்கக்கூடிய இடங்களில் பூரா உக்கிர தெய்வங்கள்ல பூரா உப்பும் மிளகும் போட சொல்லுவாங்க. முக்கியமாக முருகனுடைய தலத்தில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உப்பும் மிளகும் போடுவதற்கான வாய்ப்புகள். நான் பெரும்பாலும் கிரக ஜாதகத்துல குரு ராகும் சேரக்கூடிய விஷயங்களுக்கு குரு சண்டால யோகம் சொல்றோம். குரு ராகுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு கர்ம தோஷத்துக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்ப யோக பாவகங்களை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓடு மீன் ஓட ஒரு மீன் பெருகி வர வாடி இருக்குமா போக்கு. ஒரு உடல் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான நோய் நொடிகளை தீர்க்கணும் அப்படின்னா என்ன நட்சத்திரத்துல போகணும்? அஸ்வதி நட்சத்திரத்துல போங்க. கரணங்கள்ல நோய் மருந்தை உட்கொள்ளணும் அப்படின்னா கரணங்களில் பத்தரை கரணம் வளபிறை பத்தரை கரணங்கள்ல நீங்க மருந்தை உட்கொண்டால் 30 நாளைக்கு சாப்பிட்டு நோய் குணமாகிறதுக்கு 3 நாளில் உங்களுக்கு சரியாகும். வைத்தியர்களாக இருந்தாலும் சரி மருந்தை தயார் பண்ணுவதற்கு வளபிறை பத்தரை கரணத்துல செய்யுங்க. அது வளபிறை பத்தரை கரணத்துல மருந்து சாப்பிடுங்க. அது போக ஒரு மருந்தை தயார் பண்ணுவதற்கு மருந்து சாப்பிட்ட விஷயம் அதாவது மருந்து நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு கண் ஆபரேஷனோ காது ஆபரேஷனோ இருதய ஆபரேஷனோ எந்த ஆபரேஷனா இருந்தாலும் சரி அஸ்வதி நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கும். ஆனால் இது வந்து மருத்துவ குணம் வாய்ந்த உடலில் எடுக்கக்கூடிய உடல் கருமாவை நீக்குவதற்குண்டான நட்சத்திரம் அஸ்வதி தானே ஒழிய. ஆனா அசுவதி என்று சொல்லக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி அந்த ஜாதகருடைய தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் தாயோடு கூட உடன்பிறந்தவர்களோ தாயை பெற்றெடுத்தவர்களோ அவங்களுடைய சந்ததிகளை கணக்கிட்டு பார்த்தால் குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் நோய் நொடிகள் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகி வந்தவர்களுடைய அந்த கர்மாவில் பிறப்பவர்கள் தான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறப்பார்கள்.
அப்ப பிறப்புக்கு உண்டான கர்மம் அஸ்வதி நட்சத்திரத்தில் உண்டு. ஆனால் உடலில் இருக்கக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான கர்மாவை நிவர்த்தி செய்வதற்கு அஸ்வதி நட்சத்திரம் மாதிரி ஒரு சிறப்பான நட்சத்திரம் கிடையாது. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் பரிபூரணமாக நிரந்தரமாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வளர்பிறை பத்தரை கரணத்தில் உங்களுடைய மருந்தை உட்கொண்டாலே நிச்சயமாக உங்களுக்கு நோய் நொடிகள் கண்டிப்பாக தீரும் என்பதுல எந்த விதமான எல்லளவும் மாற்றமும் இல்லை. இது என்னுடைய வாழ்க்கையில நிறைய பார்த்துக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகும், கருக்கலையும். அது மாதிரி என்கிட்ட டெஸ்ட் வச்சாலும் சிறப்பாக இருக்காது. அது மாதிரி சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு அதிபதியோடு இணைந்திருந்தாலும் ஒரு ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரியத்தினுடைய தன்மை குறைந்து போயிடும், இம்யூனிட்டி பவர் கம்மியாயிடும், அதான் கவுண்டிங் பவர் கம்மியாயிடும். அப்ப என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சனி பகவான் எங்கெங்க இருந்தால் சிறப்புன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவாவே உங்களுக்கு மத்த ரொம்ப இண்டிவிஜுவலால ரொம்ப கிரிட்டிக்கலா போகாட்டாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கிற இந்த இந்த வகுப்புன்னு சொல்றத காட்டிலும் இந்த வீடியோ மக்கள் அனைவருக்கும் போய் சேரணும். நீங்க இடம் வாங்க போறீங்க, 3ஆம் பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய், அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை கோச்சார சரி பார்க்கும் போது காசு வேணும், பணம் வேணும், தொட்டு வேணலாம் கவலைப்படாதீங்க. உங்களுடைய முயற்சியை கொடுங்கள், கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீரும். உங்களுக்கு வீடு கட்டணும், சுகஸ்தானம் 4ஆம் இடத்துக்கு அதிபதி, அந்த கிரகம் உங்கள் ஜன ஜாதகத்தில் எங்க இருக்கிறாரோ அந்த ஜாதகத்தை சரி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வீடு கட்டுங்க. உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய தோஷங்கள் மாறிடும். இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சல்லிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் மற்றபடி வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் எத்தனையோ ஜோதிட சாம்பவான்கள் இருந்தாலும் சமீப காலத்தில் யாரையும் நம்ம குறை சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்ச வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட 50 வருடங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிறவர் நவமணி சண்முகிடம் பதில் இருக்கிறாரு. அவர் படுத்த அரசியல்வாதி. ஆனால் இப்ப சமீபத்தில் என்னுடைய அனுபவத்திற்கு பலவிதமான வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நபர்கள் இருந்தாலும் கூட பரணி பாரதி கண்டிப்பாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளும். ஒரு வீட்டை கட்டாருன்னா வீட்டை கட்டிட்டு காசை வாங்கிட்டு போற வேலை இவற்றை இல்லை. அது பழைய திருப்பி 6 மாசம் 1 வருஷம் என்னது வீட்டில் உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க, அது எப்படி செயல்படுகிறது என்பதை தன்னைத்தானே அடுத்த முறை மாற்றி கொடுத்து அந்த ஒரு தொழில் மேல் இருக்கக்கூடிய ஒரு அக்கறை, ஒரு கவனம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நாடி வருவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் நன்றாக இருந்தால் தான் நாம நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இந்த நிகழ்ச்சி கொடுத்திருக்கிற அந்த காரணம் நான் அவருக்கு வந்து ஜாதகம் போட்டு ஒத்துழைல எனக்கு கிடையாது. எப்பயுமே நான் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுவேன். இப்ப நான் சில விஷயங்கள் சொன்னேன். சந்திரன் சனி சேர்க்கைக்கு ஜோதிடர்கள் யாராவது சவாலுக்கு வர முடியுமானா எனக்கு திமிரு கிடையாது, அகம்பாவம் கிடையாது, வெத்தியா கர்வம் கிடையாது. ஜோதிடம் என்பது நம்மளை வருபவர்களை வாழ வைப்பவர்களுக்கு உண்டான கணக்கே. ஜோதிடம் செத்தவனை தவிர மற்ற அத்தனை பேரும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலை இந்த ஜோதிடம். இது மக்கள் வந்து புரியணும். இதுதான் என்னுடைய கான்செப்ட் என்பதை எனக்கு கொடுத்த வாய்ப்பை உங்களுக்கு ஒரு 10% சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாய்ப்பு வரும்போது நிச்சயமாக மீண்டும் அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏதாவது